Good evening and assalamu alaikum. Okay. மற்றவங்க ரெக்கார்டிங்ஸ் பார்க்கறது இருக்காங்கன்னு நினைக்கேன். நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ஓகே. இப்ப நாங்க பார்த்துட்டு இருக்கிறது எங்களோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட், சாலிட் டோசேஜ் ஃபார்ம். அதுல நாங்க பேசிக் சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரியா? இன்னைக்கு நாங்க பார்க்க போறது இன்னைக்கு நாங்க என்ன சொல்லலாம், டேப்லெட் ஒன்று மேனுஃபேக்சர் பண்ண போறோம். ஒன்று இல்ல, டேப்லெட் பேட்ச் ஒன்று மேனுஃபேக்சர் பண்ண போறோம். சரியா? அப்ப இன்னைக்கு எங்களோட கிளாஸ்ல ஃபர்ஸ்டா நாங்க கம்ப்ளீட் பண்ண போறது டேப்லெட் மேனுஃபேக்சரிங். சரியா? அது நாங்க இன்னைக்கு எப்படியுமே எங்களை அதை முடிச்சிடலாம். தென் அதுக்கு அடுத்தது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மெயினான சப்ஹெடிங் என்னன்னா எக்ஸிபியன்ஸ். டேப்லெட் மேனுஃபேக்சரிங்ல பயன்படுத்தக்கூடிய எக்ஸிபியன்ஸ் என்னென்னன்ற விஷயம். தென் அடுத்து இருக்கிறது டேப்லெட் கோட்டிங். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட். சரி, சரிதானே? இதான் எங்களோட மெயினான சப்ஹெடிங். ஓகே. அதுல இன்றைக்கு நாங்க செய்ய போற வேலை சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன்டா, நாங்க ஒரு டேப்லெட் பேட்ச் மேனுஃபேக்சர் பண்ண போறோம். சரியா? நீங்க அப்படி ஒரு இமேஜினேஷன் எடுங்க. இது ஒரு தியரியாவே பார்க்க வேணாம். சரியா? இது ஒரு ஸ்டோரி மாதிரி. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான சாப்டர் சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ல டேப்லெட் மேனுஃபேக்சரிங். ரியலா நாங்க டேப்லெட் மேனுஃபேக்சரிங் எப்படின்றத ஃபீல் பண்ணோம் சொன்னா அதான் இது பாடம். அதான் நாங்க இப்ப செய்ய போற விஷயம். எனக்கெல்லாம் இது நல்லா கனெக்ட் ஆன ஒரு ஏரியா. என்ன சொன்னா, டேப்லெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு போய் விசிட் பண்ணி பார்த்தோம். சரியா? டேப்லெட் ஒரு பேட்ச் எப்படி மேனுஃபேக்சர் பண்ற, எப்படி அது அவுட் ஆகுது, இதுல எப்படி குவாலிட்டி கண்ட்ரோல், அதுக்கு என்ன மெஷின்ஸ் யூஸ் பண்ற, அந்த இடத்துல எங்களை எவ்வளவு சேஃப்டியா எங்களை எப்படி கொண்டு போனாங்க, இதெல்லாம் எங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவ்வளவு இருந்துச்சு. சரியா? ஓகே. ப்ராசஸ் ஆஃப் டேப்லெட் மேனுஃபேக்சரிங். இதுல அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, தாராளமான கேள்வி, ஏகப்பட்ட கேள்வி, எம்சிக்யூ, எஸ்சிக்யூ எல்லாத்துலயுமே வருது. சரியா? நிறைய கேள்வி போக்கஸ் ஆகுது. அதன்று சொல்லி இது ஒரு கஷ்டமானதும் இல்ல, ஈஸியான ஒரு பாடம். சரியா? இந்த சாப்டர் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியானது. அப்ப எங்களுக்கு இதால ஈஸியா பாடமாக்கி படிச்சுட்டு என்ன செய்யலாம், ஈஸியா பாடமா கூட தேவையில்லை. ப்ராசஸ் என்ன, ஒரு ஸ்டோரி மாதிரி மைண்ட்ல ஞாபகம் வச்சீங்கன்னா தென் ஈஸி, சிம்பிள். இதுக்குரிய கொஷன்ஸுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போகலாம். ஓகே. ப்ராசஸ் ஆஃப் டேப்லெட் மேனுஃபேக்சர் அப்படின்னு எடுத்தா முதலாவது விஷயம் வெயிங். வெயிங்கன்னா நிறுக்கிறது. எதுவாக இருந்தாலும் சரி, டேப்லெட் இல்ல, ஒரு ஒரு கேக் ரெசிபி, ஒரு பிஸ்கெட், இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்றை செய்யறேன்டா, முதல்ல நாங்க செய்ய போற விஷயம் என்ன, நிறுக்கிறது, வெயிங். இல்லையா? இந்த நெக்ஸ்ட் ஒன் ட்ரை மிக்சிங். எடுத்தது ஒரு இன்கிரீடியன்ட் இல்ல, மோர் தேன் ஒன். இல்லையா? உங்களுக்கு தெரியும், மெயினா ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு ஒரு பெயின் ரிலீஃப் ஆகணும் அப்படின்னு நினைச்சா அந்த பெயினை ரிலீஃப் பண்றதுதான் அதுல இருக்கக்கூடிய ஏபிஐ, ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட். அதோட சேர்த்து எக்ஸிபியன்ஸ், இந்த மாதிரி எத்தனையோ இருக்க போகுதே, மோர் தேன் ஒன் சப்ஸ்டன்ஸ், எல்லாத்தையும் போட்டு அடுத்து பண்ண போறது மிக்சிங். சரி, தென் எங்களுக்கு டேப்லெட் மேனுஃபேக்சர் பண்றேன்டா மெயினா சின்ன 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 கிரனியூல்ஸ் ஆக தேவை. சரியா? கிரனியூல்ஸ்னா சின்ன சின்ன மணி மாதிரி, சின்ன துகள்கள் மாதிரி எங்களுக்கு தேவை. அதான் நாங்க அக்ளோமரேஷன் கிரானியூலேஷன். இதுல நாங்க ட்ரை கிரானியூலேஷன் பயன்படுத்தி இருந்தால் என்ன செய்யணும், ட்ரைங் பண்ணணும். இப்ப வெட் கிரானியூலேஷன் பயன்படுத்தி ஈரமாக்கி இருந்திருந்தால் காய்ச்சணும். சரியா? ஈரமாக்கி இருந்தால் நாங்க அதை ட்ரை பண்ணணும். சரியா? தென் மில்லிங், அதுக்கு பிறகு சின்ன சின்ன துண்டங்கள் ஆயுதாகிறது. தென் மிக்சிங் அண்ட் தென் லாஸ்ட் ஒன் கம்பேக்ஷன் ஓ டேப்லெட்டிங். வெரி சிம்பிள். இதைத்தான் நாங்க அடுத்தடுத்த ஸ்லைட்ல இன் டீட்டெயிலா எப்படின்னு பார்க்க போறது. இதுகளுக்கு நல்ல யூடியூப்ல போனட்டு சொன்னா அழகான வீடியோஸும் பார்க்கலாம். சரியா? இதான் டேப்லெட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்றதுக்கான ப்ராசஸ். இவ்வளவுதான், சிம்பிள். சரியா? இதைத்தான் நாங்க இன் டீட்டெயிலா ஒவ்வொண்டா அழகா பார்க்க போறோம். சரியா? வீடியோஸ்ல அப்லோட் பண்ணிக்கலாம் மேடம்.
விலங்கல்லமா? டியூட் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் மேடம் குரூப்ல. இந்த டியூட் வந்து குரூப்ல அப்லோட் பண்ணேன், உங்களுக்கு வரலையா? இல்ல மேடம். ஆ, இருங்க பாப்போம். அப்படியே நான் எனக்கு இப்பவே அப்லோட் பண்ணிடலான்னு. கொஞ்சம் இருங்க அப்படியே லைன்ல. மிஸ் ஆகிருக்குதா? போட்டிருக்கேன், நான் அகைன் ரீசென்ட் பண்ணி விட்டேன். ஓகே. ஓகே மேடம். ஓகே, சரியா? ஓகே பாருங்க. அதுல முதலாவது வேங்கண்டா நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். இதுல டீட்டெயிலா விளங்கப்படுத்துறது கொண்டு இல்ல. ஆனா இந்த விஷயம் உங்களோட மைண்ட்ல உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி வைக்கலான்னு சொன்னா நீங்க பாடமாக்கி சரி இது ஏழுமே தெரிஞ்சிருக்கணும். சரியா? இது ஏழுமே மஸ்ட். இதுக்கு ஒரு ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபுல்லா நீங்க கட் அண்ட் கிளியரா தெரிய வேண்டிய ஒரு சாப்டர். சரியா? ஓகே. அதுல வெயிங்கன்னு சொல்லி எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் யார் யாரை நாங்க வெயிட் பண்ண போறோம். யார் யாரை வெயிட் பண்ண போறோம்? மெயினா உண்டு ஏபிஐ அண்ட் தென் எக்ஸிபியன்ஸ். இவங்க எல்லாரையுமே தேவையான அளவு வெயிட் பண்ணி எடுப்போம். சரியா? மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்க நாங்க எடுக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எல்லாமே பவுடர் ஃபார்ம்ல தான் இருக்கும். சரியா? ஒரு சில நேரங்கள்ல தான் வேற வேற லிக்விடோ இல்லைண்டா ஒரு என்ன செமி சாலிட் ஃபார்மோ அது மாதிரில இருக்க போறது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய டைம்ல இது எல்லாமே பவுடர் ஃபார்ம்ல தான் இருக்கும். சரியா? இதுல பெருசா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒன்றும் இல்ல. இது வந்து முதலாவது ப்ராசஸ் வெயிங் முடிச்சாச்சு. சரியா? சிம்பிளா நீங்க வேறொன்றும் ஒரு சிம்பிளா வீட்டுல செய்யற ஒரு 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 ரெசிபி ஒரு சாப்பாடு அதை எடுத்தா கூட நீங்க வெயிட் தான் பண்ணணும். முதலாவது நிறுக்கணும் இல்லையா? நிறுத்தாதான் தேவையான அளவு சரியா எடுக்கலாம். தென் செகண்ட் ஒன் ட்ரை மிக்சிங். சரியா? ரெண்டாவது என்னன்னு சொன்னா இதை மிக்ஸ் பண்றது. சரியா? மிக்ஸ் பண்றதுக்கு என்னன்னா இது வந்து இப்ப நீங்க யோசிக்கிற மாதிரி நாங்க யோசிக்கிற மாதிரி சின்ன அளவுல இல்ல. சரியா? டேப்லெட் பேட்ச் ஒரே டைம்ல 10,000 டேப்லெட் ஓ ஒரே டைம்ல 20,000 ஓ 1 lakh. சரியா? இந்த மாதிரி டேப்லெட் வந்து பேட்ச். நாங்க அதுக்கு சில டேப்லெட் பேட்ச். சரியா? போலி மாதிரி டேப்லெட்ஸ் எடுத்தா கூட அதுல ஒன்று டேப்லெட் பேட்சை பார்க்கலாம். அப்ப இப்படி வார நேரம் இதை மிக்ஸ் பண்றது கட்டாயம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்க ஒரு மெஷின்ஸுக்கு போவோம். சரியா? மெஷின்ஸ் எத்தனையோ டைப் ஆஃப் மெஷின்ஸுக்கு மிக்ஸ் பண்றதுல. சரியா? இதுல வந்து நாங்க ஒரு மெஷினை பயன்படுத்தி தான் இதை மிக்ஸ் பண்றோம். சரியா? இப்படி நாங்க மெஷின்ஸ் எடுக்கிற நேரம் இதுல ஏபிஐ தென் டயலுவன்ஸ் ஆஃப் ஃபில்லர் இது வந்து எக்ஸிபியன்ஸ்ல நாங்க இன் டீட்டெயிலா படிக்க போறோம். சரியா? இப்ப சில நேரம் ஒரு டேப்லெட் வந்து அதுல ஏபிஐ தேவைப்பட்ட ஒரு மைக்ரோகிராம் ரேஞ்ச்ல இருக்கே. சரியா? இப்ப அந்த டேப்லெட் வந்து மைக்ரோகிராம் ரேஞ்ச்ல தேவைப்படுதுன்னு சொல்லி உங்களுக்கு மைக்ரோகிராம் சைஸ்ல டேப்லெட் உருவாக்கலுமா? இந்த மாதிரி சின்ன ஒரு டேப்லெட் உருவாக்கலுமா? கஷ்டம். அதை ஹேண்டில் பண்ண இயலாம். சரியா? அதுக்காகத்தான் நாங்க பில்லர்ஸோ டைலுவன்ஸ் இது ஒரு எக்ஸிபியன் எக்ஸிபியன் டைப். சரியா? இதை நாங்க இன்னைக்கு பார்க்க போறது. டைலுவன்ஸோ இல்லைன்னா ஃபில்லர்ஸ் ஆட் பண்றோம். ஆட் பண்றதன் மூலமாக எங்களுக்கு என்ன செய்யலாம்? அந்த டேப்லெட்டுக்கு பொருத்தமான சைஸ் எடுக்கலாம். இப்ப மைக்ரோகிராம்ஸ்ல தேவைப்படுன்னு சொல்லி இந்த மாதிரி சின்ன ஒரு டேப்லெட் எடுக்கலுமா? எடுத்து அதை பேக் பண்ணலுமா? உங்களால பிடிக்கலுமா? பார்மசிஸ்டால பிடிக்கலுமா? பிடிக்கிற ஆட்களுக்கு இதாக்கலுமா? கரைஞ்சு போகலாம், உடைஞ்சு போகலாம். இல்ல இந்த மாதிரி எத்தனையோ இஷ்யூஸ் இருக்குது, ஹேண்ட்லிங் இஷ்யூஸ். சரியா? அப்ப ஹேண்ட்லிங்க்கு ஏத்த மாதிரி ஒரு சூட்டபிள் டேப்லெட் சைஸ் வந்து மேக் பண்ணப்படுது. எதன் மூலம்? எதன் மூலம்? நாங்க இந்த டயலுவன்ஸ் ஆட் பண்றதால. சரியா? இதோட டிஸ்இன்டிகிரேட் ஆட் பண்ணப்படுகிற இந்த மாதிரி எத்தனையோ எக்ஸிபியன்ஸ் வந்து ஆட் பண்ணப்படுது. சரியா? ஓகே. அடுத்த விஷயம் மிக்ஸ் பண்றோமே என்று சொல்லி சும்மா அரைக்குறையாக மிக்ஸ் பண்ண இயலாம். ஏன்? இது வந்து ஒரு மருந்து. சரியா? அந்த டேப்லெட் எடுத்தோம் அப்படின்னு இப்ப ஒரு மிக்சர் எடுத்தா இந்த மிக்சர்ல இருந்து இந்த இடத்துல இருந்து ஒரு டேப்லெட் வரும், இதுல இருந்து ஒரு டேப்லெட், இந்த இடத்துல இருந்து ஒரு டேப்லெட், எல்லா இடத்துல இருந்து டேப்லெட் தான் ஃபார்ம் ஆக போகுது. சரியா? அப்ப அந்த டேப்லெட் எல்லாத்துலயுமே சேம் அமௌண்ட் சேம் அளவு இருக்கணும். சரியா? சேம் அளவு இருந்தால்தான் அதுக்குரிய ஆக்ஷன் சரியாக கிடைக்கும். இப்ப சாப்பாடுனா மிஸ் ஆயினா ஒருத்தருக்கும் பெரிய ஒரு இஷ்யூ ஆக போறது இல்ல. சரியா? மோஸ்ட் ஆஃப் த டைம்
ஆனா ஒரு டேப்லெட் அளவு மிஸ் ஆகினா எப்படி இருக்க போகும்? ஒரு டேப்லெட் சைஸ் மிஸ் ஆகினா, டேப்லெட் சைஸ் மிஸ் ஆகினா எப்படி இருக்கும்? அந்த ஃபுல் ஆக்ஷனுமே ஒருத்தர் பாடி, அவங்களுடைய சேஃப்டி, அவங்களோட லைஃப் இல்லையா? அப்ப கட்டாயம் மிக்ஸ் பண்ற நேரம் நீங்க மைண்ட்ல வைக்க வேண்டிய விஷயம் ஹோமோஜினிட்டி தேவை. ஹோமோஜினிட்டி என்ன? ஹோமோஜெனிட்டி என்று சொன்னா என்ன? யூனிஃபார்மிட்டி மீன்ஸ் இந்த எடுத்தாலும் எடுக்கிறது. இப்ப பெண்டோல்டா, பெண்டோல்ட மிக்சர் ஆகிந்தா இங்க எடுத்தாலும் பெரஸ்டமால் 500 மில்லிகிராம், இங்க எடுத்தாலும் 500 மில்லிகிராம், இங்க எடுத்தாலும் 500 மில்லி, எல்லா இடத்துலயும் சேம் ஆக இருக்கிறது அப்படின்டா நாங்க இந்த எடுக்கக்கூடிய இதுல இருந்து வரக்கூடிய எல்லா டேப்லெட்லயுமே ஒரே ஒரே ப்ரொபோர்ஷன், ஒரே ஹோமோஜெனிட்டி இருக்கணும். சரியா? அதுக்காகத்தான் நாங்க மிக்சிங் பண்றது. சரியா? இந்த மிக்சிங் ஒரு ஸ்டெப், தேவையான விஷயமே இந்த ஹோமோஜெனிட்டியை எடுக்கிறதுக்கு. சரியா? இல்லைன்னா அப்படி ஒரு மிக்ஸ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. சரியா? அதான் இதுல சொல்றாங்க பாருங்க. The relative proportion of the ingredients in the sample should be same as in the whole mixture. சரியா? நாங்க எடுக்கிற சாம்பிள்ல இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் ப்ரொபோர்ஷன் இந்த ஹோல் மிக்சர்லயும் அதே ரிலேட்டிவ் ப்ரொபோர்ஷன் இருக்கணும். விளங்குதா? இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றது. The relative proportion of the ingredient. ஹோமோஜெனிட்டி பண்ணி ரிப்பீட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுமா? என்ன? ஹோமோஜெனிட்டி கொஞ்சம் ரிப்பீட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுமா? ஹோமோஜெனிட்டி என்று சொல்றதா? ஓமா, ஓ, கட்டாயம். ஆமாம். ஹோமோஜெனிட்டி என்று சொன்னா அதான் இப்ப யூனிஃபார்மாக இதுவும் கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தான் விளங்கப்படுத்துறது. இது ஹோமோஜெனிட்டி தான் இது சொல்றது. சரியா? அப்படின்டா ஒரே மாதிரியான தன்மையா இருக்கு. இப்ப நான் உங்கள்கிட்ட சொன்னேனே, இப்ப பெரஸ்டமோல் எடுத்தேன்னு சொன்னா அதுல பெயினை ரிலீஃப் பண்றதுக்குரிய அந்த ஏபிஐ இருக்கும். அதே நேரம் அதுக்கு ஒரு பல்க தாரத்துக்கு அதுக்கு ஒரு டயலுவன் சேர்த்தி மெக்சிபியன்ஸ் ஆக அதுல மேபி ஒரு தகாத ஒரு வாசம் வரலாம். அதை இல்லாமல் ஆக்குறதுக்கு ஒரு என்ன செய்யலாம்? இல்ல விரும்பத்தகாத சுவைன்னு வைங்களேன், அதை இல்லாம ஆக்குறதுக்கு ஒரு ஃபிளேவரிங் ஏஜென்ட் ஆட் பண்ணிருக்கலாம். சரியா? இந்த மாதிரி எத்தனையோ எக்ஸிபியன்ஸ் ஆட் பண்ணிருக்கும். சரியா? அந்த எக்ஸிபியன்ஸ் எல்லாம் இந்த ஏபி எல்லாம் சேர்த்து வார நேரம் நான் டேப்லெட்டா மேனுபேக்சர் பண்ண நேரம் இதுலயும் எல்லாம் ஈவனாகத்தான் இருக்கணும். சரியா? இதுல இருக்கக்கூடிய அதே யூனிஃபார்மிட்டி தான் இந்த மெயின் சப்ஜெக்ட் இதுல இருக்கக்கூடியது. மெயின் மிக்சர்ல இந்த ஹோல் மிக்சர்லயும் இதே அளவு தான் இருக்கணும். சரியா? அதைத்தான் நான் ஹோமோஜெனிட்டி, ஒரு சீர்தன்மை, ஒரே மாதிரியானது அப்படின்ற விஷயம் தான் ஹோமோஜெனிட்டின்றதுல இருந்து நாங்க விலங்கெடுக்க வேண்டிய விஷயம். சரியா? அதேதான் இதுலயும் விளங்கப்படுத்துறது. The relative proportion of the ingredients in the sample should be same as in the whole mixture. சாம்பிள்ல இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் ப்ரொபோர்ஷன் தான் யார்ல இருக்கணும்? இந்த ஹோல் மிக்சர்லயும் இருக்கணும். அதுதான் ஹோமோஜெனிட்டி அப்படின்னு சொல்றது. இதாக முக்கியமான விஷயம். நாங்க மிக்சிங் பண்றதுல நோக்கம், பர்பஸே இந்த ஹோமோஜெனிட்டி, யூனிஃபார்மிட்டி. சரியா? இதுக்காக வேண்டாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்தப்படுது. ஃபார் தி எக்ஸாம்பிள் த பிளானட்டரி மிக்சர். சரியா? இதை நீங்க பயப்படவே தேவையில்லை. நாங்க யூனிட் என்ன, யூனிட் ப்ராசஸ் இன் ஃபார்மசி என்ற ஒரு மெயின் ஹெட்டிங் கீழ இந்த மிக்சிங், மில்லிங், வேற ஃபில்டர், ஃபில்ட்ரேஷன், சரியா, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் அகைன் பார்க்க போறோம். சரியா? மிக்சிங், இந்த மிக்சிங் சம்பந்தப்பட்ட மெஷின்ஸ் இதெல்லாம் நாங்க கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் இன் ஃபியூச்சர்ல யூனிட் ப்ராசஸ் இன் ஃபார்மசி என்றதுல அகைன் பார்க்க போறோம். சரியா? ஓகே, அப்ப நாங்க ரெண்டு ப்ராசஸ், ரெண்டாவது ஸ்டெப்பை பார்த்தாச்சு. இப்ப டேப்லெட் எடுத்து, சரியா, இப்ப நாங்க பேரஸ்டமால் தயாரிக்கிறோன்னு வைங்களேன், அதுக்குரிய மிக்சரை ரெடி பண்ணியாச்சு. சரியா? அதுக்குரிய நாங்க தேவையான எக்ஸிபியன்ஸை போட்டு, ஏபிஐ போட்டு எல்லாம் சேர்த்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல ஒரு மிக்சரை ரெடி பண்ணியாச்சு. சரியா? ஓகே, இப்ப மிக்சரை ரெடி பண்ண அடுத்தது என்ன செய்யணும் என்று சொன்னேன். நார்மலா அடுத்து என்ன செய்யணும்? மிக்சர் ரெடி பண்ணா அடுத்து என்ன செய்யணும்? அடுத்து நான் என்ன சொன்னேன்? டேப்லெட் மேனுஃபேக்சர் பண்ற நேரம் மெயினா டேப்லெட்ஸ் என்னதான் நாங்க மாத்துறோம்?
சின்ன சின்ன கிரானியூல்ஸ் ஆக மாத்துறோம். சரியா? கிரானியூல்ஸ் ஆக மாத்துற. அப்ப அந்த ப்ராசஸ் தான் அடுத்த மூணாவது ஸ்டெப். சரியா? அப்ப மூணாவது ஸ்டெப்ல நாங்க செய்யற விஷயம் அக்ளமரேஷன் ஓ கிரானியூலேஷன் என்ற விஷயம் தான் செய்யறோம். சரியா? இப்ப நாங்க மிக்சர் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அதே மிக்சரை வச்சு எங்களை டேப்லெட் செய்யலாம். சரியா? அந்த மிக்சரை வந்து அந்த பவுடர் ஃபார்ம்ல இருக்கக்கூடியதை வந்து நாங்க சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக கிரானியூல்ஸாக மாத்தணும். சரியா? இது நாங்க டேப்லெட் செய்யற நேரம் பொதுவா பின்பற்றக்கூடிய ஸ்டெப்ஸ். விளங்குதா? இப்ப இப்படி இருக்கிற இந்த பவுடர்ஸ் சின்ன சின்ன கிரானியூல்ஸாக இப்படி மாத்தணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது ஏபிஐ. இது ஏபிஐ இது வந்து ஃபிளேவரிங் ஏஜென்ட், இது டைலுவன்ட், இல்லைன்னா இது ஸ்வீட்னிங் ஏஜென்ட். சரியா? இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நாங்க என்ன செய்யணும்? கிரானியூல்ஸ் ஆக மாற்றணும். அந்த கிரானியூல்ஸ் ஆக மாத்துறது நாங்க சொல்ற பேரு தான் ஒன்று கிரானியூலேஷன், இல்லைன்னா அக்ளமரேஷன் அப்படின்ற டேர்ம் கொடுப்போம். சரியா? அக்ளமரேஷன் ஓ கிரானியூலேஷன். இதுக்கண்டா உண்மை இதை டிஃபைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கு. இந்த ரீசன்ஸ் கூட உங்கள்கிட்ட கேட்டிருக்கு பாஸ் பேப்பர்ல. சோ நீங்க இது கட் அண்ட் கிளியரா இதுவும் தெரியும். அக்ளமரேஷன்டா பவுடர் பார்ட்டிகல்ஸ் ஆர் மேட் டு அட்ஹியர். Powder particles are made to adhere or bind together to form large particles called granulation. சரியா? இதை நீங்க இதே இங்கிலீஷ்ல பாடமாக ட்ரை பண்ண வேணும். உங்களுக்கு விளங்குதா? நீங்க இதை விளங்கெடுங்க. சரியா? இது நல்லா விளங்கெடுத்து உங்களோட மொழி நடையில நீங்க ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி அசல் உங்களுக்கு இந்த பேப்பர் ஆன்சர் பண்ற அபிலிட்டி, இந்த பாடத்தை விளங்கக்கூடிய அபிலிட்டி, அது எல்லாமே கூடும். நான் இப்போ சொல்ற மாதிரி இந்த பார்மசி இதை முடிச்சு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஹார்ட் ஒர்க் தேவைன்னு நான் சொல்ல மாட்டேன். சரியா? எந்த அட்வைஸ் என்னன்னா, நீங்க ஸ்மார்ட்டா வேலை பார்த்தீங்கன்னா அழகா 2 இயர்ஸுக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆகி 2 இயர்ஸுக்குள்ளே உங்களுக்கு லைசன்ஸ் எடுத்துட்டு போகலாம். சரியா? ஈவன் நீங்க எங்க கிளாஸுக்கு வர நேரம் மட்டும்தான் படிக்கிறதா இருந்தாலும் இதை நீங்க ஆக்டிவா படிச்சீங்கன்னு சொன்னா நீங்க வேற படிக்க வேண்டிய தேவையில்லை. மீன்ஸ் சும்மா படுத்துட்டு போனை வச்சு கேட்டு இருந்தா வேலை இல்லை. சரியா? சில நேரம் களைப்பா இருக்கும், அந்த நேரம் ஓகே, டயர்டா இருந்தா சரி அப்படி போனை வச்சு பார்த்துட்டு இருக்கிற. அது இல்லாம நான் சொல்றேன், அது ஒரு வழக்கமா இருக்க கூடாது. வழக்கமா எப்படி இருக்கும்னா, இது வார நேரம் ஒரு பென் ஒரு நோட் புக்கை செப்பரேட்டா வைங்க. ஒவ்வொரு நாளும் கண்ட கண்டதுல எழுத வேணாம். வச்சுட்டு உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எழுதுங்க. இப்ப நீங்க ஃபுல்லா ஸ்லைடை பார்த்து பார்த்து எழுதணும்னு சொல்ல மாட்டேன். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு புதுசு இல்லையா? அக்ளமரேஷன், கிரானியூலேஷன் உங்களுக்கு புதுசு. நான் ஸ்டோரியை நான் சொல்லிட்டு போறேன். நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து எவ்வளவு காலம், எனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம், சிம்பிளான விஷயம். ஆனா உங்களுக்கு அது புது டேர்ம்ஸ். நீங்க சொல்லி பார்க்கணும், நீங்க அது என்னன்னு விலங்கெடுக்கணும், நீங்க விலங்கெடுக்க ட்ரை பண்ணணும். சரியா? நீங்க டேப்லெட் மேனுஃபேக்சர் நான் உங்களுக்கு ஈஸியா சொல்றேன், இது ஒரு நீங்க தயாரிக்கிறதா ஃபீல் பண்ணுங்க. இந்த விஷயத்துல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும், தெரியாத கேட்டுக்கணும். நீங்க படிக்கிற மாதிரி ஆக்டிவாவே கேள்வி கேட்டு படிச்சுட்டு போனீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே ஈஸியா உங்களுக்கு லைசன்ஸ் எடுத்துட்டு போகலாம். சரியா? அதான் சொல்ற விஷயம். ஓகே, அப்ப இந்த இத மைண்டுக்குள்ள போடுங்க. பவுடர் பார்ட்டிகல்ஸ் ஒட்ட வைக்கிறோம், அடியர் பண்றோம். எதுக்காக? பவுடர் பார்ட்டிகல்ஸ் எப்படியும் சின்ன பார்ட்டிகல்ஸ், அதை விட கொஞ்சம் லார்ஜர் பார்ட்டிகல்ஸாக மாத்துறோம். சோ அந்த லார்ஜர் பார்ட்டிகல்ஸாக மாத்தக்கூடிய ப்ராசஸ் தான் நாங்க சொல்றது வந்து கிரானியூலேஷன். அதுக்கு இருக்கக்கூடிய சிமிலர் டேர்ம் அக்ளமரேஷன். நீங்க இந்த டேர்ம் கூட தெரியணும். ஏண்டா சில கேள்வியில சில பேப்பர்ஸ்ல வந்து வாட் இஸ் அக்ளமரேஷன் கேக்குறாங்க. சரியா? அதால ஓகே. இப்போ அதே இந்த பவுடராவே வச்சுட்டு எங்களுக்கு டேப்லெட் செய்யலாம்னா ஏன் நாங்க இப்படி ஒரு கஷ்டப்படணும்? சரியா? இந்த ப்ரொசஸ விட்டுட்டு டிரெக்டா இதுக்குள்ள போகலாதா? இதுக்குள்ள இந்த மில்லிங்குள்ள போகலாதா? டிரெக்டா அதுக்குள்ள போகலாதா? எதுக்காக நாங்க இடையில இந்த கிரானியூலேஷன் ஒரு விஷயத்த செய்யறோம்? ஏன் நாங்க செய்யறோம்? ஏண்டா இதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. விளங்குதா? நாங்க கிரானியூலேஷன் செய்யற ரீசன் என்னன்னு சொன்னா, இந்த இருக்கக்கூடிய கன்ஸ்டிடியூன்ஸ் இல்லைன்னா இன்கிரீடியன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பவுடர் மிக்சர்ஸ் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போகக்கூடாது. சரியா? பிரிஞ்சுன்னா
சரியான மிக்சிங் பண்ணது அப்படியே சரியான ஒரு யூனிஃபார்மிட்டி ஹோமோஜெனிட்டி இல்லாம பிரிஞ்சு பிரிஞ்சு போறது, ஒழுங்கு இல்லாம பவுடர்ஸ் ஆக இருந்தா அடைஞ்சடைஞ்சிருக்க பார்க்கும் இல்லையா? ஒரு ஹோல் மிக்சர் எடுத்து ஒரு இடத்துல கூட ஒரு இடத்துல குறை அப்படியே அடைய பார்க்கும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு, சரியா, செப்பரேஷனை, கன்ஸ்டிடியூவன்ஸ் இன்கிரீடியன்ஸ் செப்பரேஷனை தடுக்கிறது முதலாவது நோக்கம் எங்கட. சரியா? அடுத்த விஷயம் வந்து ஃப்ளோ ப்ராப்பர்ட்டியை கூட்டுறது. அது என்ன ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி? ஃப்ளோ ப்ராப்பர்ட்டின்னா என்ன? ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி என்ன யோசிச்சு பாத்துக்கிறீங்களா? ஃப்ளோ ஃப்ளோண்டா வழுக்குற போற தன்மை. நீங்க கற்பனை பண்ணுங்க, உங்களோட ஒரு கையில வந்து பவுடர் தார பல்கா பவுடரையும், இன்னொரு கையில வந்து கிரானியூல்ஸையும். கிரானியூல்ஸ் உங்களை விளங்கப்படுத்துறது சொல்லனா கோதுமை மாவு ஒரு கையிலையும், அடுத்த கையில ரவா ருலான் அதையும் தந்தண்டு சொன்னா, நீங்க ரெண்டையும் இப்படி ஒரே அடியா விட்டா இது ஈஸியா ஃப்ளோ ஆகும். இது ஈஸியா ஒரே ஒரு சீர்தன்மையோட ஃப்ளோ ஆகும். நல்லா தெரியும், ஒரு சீர்தன்மையோட ஒழுங்கா ஃப்ளோ ஆகக்கூடிய தன்மை இருக்கிறது அந்த ருலான் கிரானியூல்ஸுக்கு. பவுடர்ஸ் எடுத்தா ஃபர்ஸ்ட் கொட்டுற நேரம் பல்கா போய்த்திரும், இடையில நீங்க கையை தட்டுற நேரம் கொஞ்சமா போகும். ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி அதுல குறைவு. அப்ப நாங்க பவுடர் ஃபார்ம்ஸா வச்சிக்கிற நேரம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ளோ ப்ராப்பர்ட்டின்றது குறைவு. சோ தட் நாங்க என்ன செய்யறோம்? கிரானியூல்ஸாக மாத்துறோம். ஃப்ளோ ப்ராப்பர்ட்டியை கூட்டுறதுக்காக கிரானியூல்ஸாக மாத்துறோம். சரியா? ஏன் நாங்க இப்படி ஃப்ளோ ப்ராப்பர்ட்டியை கூட்டுறேன்னு சொன்னா, வெயிட் வேரியேஷன் இருக்கக்கூடாது, வெயிட்ல சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. எதுல? ஃபைனலா வரக்கூடிய எங்கிட்ட நாங்க தயாரிக்கிற டேப்லெட்ல. சரியா? இங்க டேப்லெட்ஸ் எல்லாமே சேம் வெயிட் ஆகும். ஏன்னா நாங்க வெயிட் செக்கிங் கூட கடைசியா பண்ணுவோம். நீங்க 500 மில்லிகிராம்னா 500 மில்லிகிராம்ஸ் தான் இருக்கும். அதை விட கூடுதல் இல்ல குறையிறது கூடையாக இருந்தா அகெயின் குவாலிட்டி ஃபெயிலியர். விளங்குதா? சரியா? அப்ப நாங்க இந்த வெயிட் வேரியேஷனை இல்லாமல் ஆக்குறதுக்கும் ஒரே அளவான ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி, ஒரே அளவான தன்மையை கொடுக்கிறோம். சரியா? அது வந்து நாங்க ஃப்ளோ ப்ராப்பர்ட்டியை கூட்டுறதுக்கான காரணம். சரியா? அடுத்தது வந்து இம்ப்ரூவ் கம்பேக்ஷன். சரியா? இந்த வேர்டை நல்லா மைண்டுக்குள்ள போட்டுக்கோங்க. கம்பேக்ஷன் அப்படின்னா என்னன்னு யோசிங்க. கம்பேக்ஷன் அப்படின்னா என்னன்னு உங்களோட மைண்டுக்குள்ள நீங்க யோசிச்சு ஒரு ஆன்சர் வைங்க. வாட் இஸ் கம்பேக்ஷன்? வாட் இஸ் கம்பேக்ஷன்? சரியா? கம்பேக்ஷன் இப்ப உங்களோட மைண்டுக்குள்ள ஒன்று வந்திருக்குமே, அப்படின்னா என்ன உங்களுக்கு வந்ததை சொல்லுங்களே பாப்போம். இல்ல நீங்க கேக்குறதா எங்களுக்கு ஒன்றுமே வரல அப்படியா? கம்பேக்ஷன் என்று சொன்னா நல்லா அமுத்தி அழுத்தி உண்டை தயாரிக்கிறது. சில நேரம் சில சாப்பாடு தோசை அதெல்லாம் என்ன செய்வீங்க? நல்லா போட்டு அமர்த்தி தானே அதை உருவாக்குறது. நல்லா அதுல ஒட்டுற தன்மை குறைவா இருக்கும். நீங்க கையால போட்டு இல்லைன்னா ஒரு ஸ்பூனால போட்டு நல்லா அமர்த்தி தானே அதை ஒரு அதோட ஷேப்புக்கு ஒரு பாக்ஸோ ஒரு ஒரு டைப் ஒரு தோசைக்குரிய அந்த வடிவத்தையோ ஏதோ நீங்க அதை அமுத்தி தான் எடுப்பீங்க. இப்ப புட்டு செய்யற நேரம் நல்லா அமுத்தி தானே எடுப்பீங்க. ஆனா அது மாதிரிதான் இப்ப பவுடர்ஸ் எடுக்கிறத விட கிரானியூல்ஸ் வந்து நல்லா கம்பேக்ட் ஆகும், நல்லா அமர்ந்து நல்ல ஒரு இதை கொடுக்கும். பவுடர்ஸ் வந்து ஒட்டுற தன்மை, அதுல ஊறுற தன்மை குறையிறது, ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி குறையிறது, இப்படி எத்தனையோ இஷ்யூஸ் இருக்கும். சரியா? இப்ப கிரானியூல்ஸ் எடுத்தா நல்ல கம்பேக்ஷன்களுக்கு கிடைக்கும். சரியா? அடுத்தது முக்கியமானது, ரெடியூஸ் தி ஜெனரேஷன் ஆஃப் டாக்ஸிக் டஸ்ட். பவுடர்ஸ் ஆக இருந்தா இதுல இருக்கிற எல்லாமே நல்லது இருக்கா? இல்ல டாக்ஸிக்கான தன்மை இருக்கும். மேபி அதுல இருக்கக்கூடிய எடுப்பா கூடயா இருக்கலாம், எக்ஸிபியன்ட் இது கூடயா இருக்கலாம். சோ தட் பவுடர்ஸ் ஆக பயன்படுத்துற நேரம் டாக்ஸிக் டஸ்ட் வந்து கூடையாக வரும். நாங்க தொடர்ந்து பவுடர் ஃபார்ம்லயே இந்த ப்ரோசஸ் நாங்க முன்னு கொண்டு போக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல வரக்கூடிய டஸ்ட், டாக்ஸிக்கான டஸ்ட் வந்து கூடையா வர பார்க்கும். நாங்க அதே கிரானியூல்ஸ் மாத்திட்டோம் அப்படின்னு சொன்னா டாக்ஸிக் டஸ்ட் வந்து குறைவாக இருக்கு.
அடுத்தது ஸ்டோரேஜ் வந்து எங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஏன்னு சொன்னா கிரானியூல்ஸ் வந்து நல்ல டென்ஸ், நல்ல அடர்த்தி கூடியதாக இருக்கும். சோ அடர்த்தி கூடியதாக இருந்தா எடுக்கக்கூடிய வொல்யூம் கனவளவு எப்பவுமே குறைவாக இருக்கும். சோ இதை நாங்க போடுறதுக்கு ரெண்டு ரெண்டு டப்பா தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா இது எங்களுக்கு ஒன் ஒன் ஒரு ஜக்லோ டப்பாலோ இது எங்களுக்கு ஃபில் பண்ணிக்கலாம். சரியா? ஏண்டா இதுல டென்சிட்டி கூட. சோ இது டென்சிட்டி கூடன்றதால அங்க எடுக்கக்கூடிய வொல்யூம் வந்து கனவளவு வந்து குறைவாக இருக்கும். விளைச்சா? சரியா? ஓகே. இப்ப கிரானியூலேஷனும் பண்ணி முடிஞ்சாச்சு. இன்னொரு விஷயம் பேசணும் இல்லையா? நான் உங்களுக்கு சொன்னேன் கிரானியூலேஷன் ப்ராசஸ் மூணாவது படிமுறை எடுத்தோம்னு சொன்னா ரெண்டு டைப் ஆஃப் கிரானியூலேஷன் இருக்குது. ஒன்று வெட் அண்ட் ட்ரை. நீங்க ஒன்றையுமே யோசிக்க வேணாம். வெட்னா என்ன மீனிங், வெட்ன்ற இங்கிலீஷ் வேர்டுக்கு என்ன தமிழ் மீனிங், ரெண்டாவது ட்ரை அண்ட் இங்கிலீஷ் வேர்டுக்கு என்ன தமிழ் மீனிங், அவ்வளவுதான் பாடம். விளைச்சா? பார்மசியூட்டிக்ஸ்ன்றது நல்ல டெக்னிக். நீங்க நல்ல இந்த பார்மசியூட்டிக்கல் டேர்ம்ஸ் வேர்ட்ஸை பிடிச்சிங்கன்னு சொன்னா மிச்சம் உள்ள எல்லாம் உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜை போட்டு எழுதுறது. எனக்கு என்ன பிடிச்ச பாடம் படிக்கிற டைம்ல பார்மசியூட்டிக்ஸ். ஏன்னா நான் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றேன்ல அதுல இதை பிடிச்சாச்சு தான் டேர்ம் இதைத்தான் கொடுக்கணும். இதை நான் சரியா கொடுத்து கட்டுற மாதிரி கொடுத்தேன்னு சொன்னா ஓகே எனக்கு நல்ல மார்க்ஸ். எனக்கு பார்மசியூட்டிக்ஸ்ல எப்பவுமே டாப் மார்க்ஸ் தான் வந்துச்சு. சரியா? அழகா இது பண்ணிட்டு போகலாம். அதுக்காக நான் அவ்வளவு நேரம் இருந்து படிச்சேன் இல்ல. நானும் ஜொலி பண்ணி படிக்கிற காலம் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அப்படித்தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு அதை ஒரி பண்றதுக்கு இல்லை. நான் ஸ்மார்ட்டா வேலை பார்த்தேன். ஸோ ஈஸியா முடிஞ்சு எனக்கு மார்க்ஸ் வர நேரம் கூட ஒரி பண்றது இல்லை. நான் இல்லை. விளங்கிச்சா? அப்ப அதை பாருங்க. இதுல வைக்கிற விஷயம் வெட் ட்ரை அவ்வளவுதான். வெட்டண்டா ஈரத்தன்மையானது. சோதி நாங்க லிக்விட் ஒன்று கட்டாயம் ஆட் பண்ணுவோம். இல்லைண்டா எப்படி ஈரத்தன்மை வரும்? ட்ரை என்று சொன்னா அது ஒரு காஞ்ச உலர்ந்த தன்மையில இருக்கும். அப்ப நாங்க அதை ஒட்டனமெண்டா எப்பவுமே கட்டாயம் ஹை பிரஷர் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அவ்வளவுதான் சிம்பிள். வெட் சொன்னா ஒரு லிக்விட் ஆட் பண்றோம். ஃப்ரம் தட் நாங்க அதை வெட் கிரானியூலேஷன் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஷியர் கிரானியூலேஷன், ஃப்ளூயிடிசைட் பெட் கிரானியூலேஷன், ஃப்ளூயிட் அனுப்பி இது பண்றது. ஓ த செகண்ட் மெத்தட் வந்து ட்ரை கிரானியூலேஷன். இங்க ஹை பிரஷரை பயன்படுத்தி தான் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒட்டப்படுது. ஒரு நல்ல ஹை பிரஷர் ஒன்று கொடுத்து பார்ட்டிகல்ஸ் ஒட்டப்படுது. இங்க எடுத்துட்டு சார் ரெண்டு மெத்தட் உண்டு, ஸ்லக்கிங் அண்ட் தென் ரோலகம். இதுகளை பத்தி நீங்க ஒரே பண்ண வேண்டாம். இந்த இதுல இது என்ன விஷயம், இது என்ன விஷயம், இதெல்லாம் நாங்க கெயின் யூனிட் ப்ராசஸிங் பார்மசி என்றதுல படிப்போம். விளங்குதா? சோ தட் அதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டிய தேவை இல்லை. இப்ப நாங்க டேப்லெட் எல்லாம் செஞ்சு கிரானியூல்ஸாக கைக்கு எடுத்தாச்சு. சரியா? கிரானியூல்ஸாக ஃபுல்லா கைக்கு எடுத்து முடிஞ்சு. சரியா? ஓகே. அடுத்தது உங்களுக்கு தெரியும் வெட் கிரானியூலேஷனாக இருந்தா ட்ரை பண்ணணும், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. சரியா? மத்த விஷயம் மில்லிங். மில்லிங் என்று சொன்னா இப்ப நாங்க இது பண்ணின இதெல்லாமே சின்ன சின்ன ஸ்மால் யூனிட்ஸாக பிரேக் டவுன் பண்றது, உடைக்கிறது. இப்ப கிரானியூல்ஸ் இருந்தது சொன்னா அந்த கிரானியூல்ஸ சின்ன சின்ன இதா உடைக்கிறது. இப்படி ஒரு கிரானியூல்ஸ் இருந்தா அதை இன்னும் சின்ன சின்ன இதா பார்ட்டிகல்ஸாக உடைக்கிறது, ஸ்மால் யூனிட்ஸாக உடைக்கிறது. இதுதான் நாங்க சொல்றது மில்லிங். சரியா? இந்த ப்ராசஸ நாங்க சொல்றதுதான் மில்லிங் என்று சொல்றது. சரியா? அப்ப மில்லிங்காக என்ன செய்ய, இப்படி நாங்க உடைக்கணும். சின்ன சின்ன துண்டுகளா வர கிரானியூல்ஸ் உடைக்கணும். உடைச்சி அதுக்கு பிறகுதான் நாங்க டேப்லெட்டிங்க்கு போகணும். உடைக்கிறது வந்து நானும் நீங்களோ கையால செய்யறது இல்லை. ஏன்னா ஒரு பேட்ச் ஆஃப் டேப்லெட்ஸ் சில நேரம் எவ்வளவு டேப்லெட்ஸ் வரும், நியாயமான அளவு டேப்லெட்ஸ் வரும் இல்லையா? சோ அப்ப அந்த டைம்ல நாங்க இதுக்காக பயன்படுத்துறது வந்து மிக்சர்ஸ், சாரி மெஷின்ஸ், ஹேமர் மில், கட்டர் மில். சரியா? இதெல்லாம் எக்ஸாம்பிள். இதுக்காக பயன்படுத்தக்கூடிய மில்லிங் ப்ராசஸுக்காக பயன்படுத்தக்கூடியதுக்கான எக்ஸாம்பிள். அகெயின் மில்லிங் என்ற விஷயமும் நாங்க படிக்க போறது. விளங்குதா? அண்ட் தென் இந்த இடத்துல சின்ன ஒரு மிஸ்டேக் வந்துருக்கு, அப்படியே தொடருது. அதை இப்ப கரெக்ட் பண்ணிடுவோம். நீங்க உங்களோட இதுல கட்டாயம் மாத்திக்கணும். மில்லிங் அடுத்தது மிக்சிங் வந்து இது ஒரு
ஹெட்டிங் விளைச்சா, இது ஒரு ஹெட்டிங். மில்லிங்க்கு அடுத்தது மிக்சிங். சரியா? இப்ப சின்ன சின்னதா உடைச்சத அகைன் என்ன செய்யறோம்? சின்ன சின்னதா உடைச்சத மரம் என்ன செய்யற? மிக்ஸ் பண்ற. சரியா? இப்ப சின்ன சின்னதா உடைச்சத மரம் ஒரு யூனிஃபார்மிட்டி எடுக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யற? ஃபுல்லா அடுத்த டைம்ல மிக்ஸ் பண்றோம். சரியா? அப்ப டேப்லெட்டிங் பண்றது முன்னால கடைசி ப்ரோசஸ் தான் கம்பேக்ஷனோ டேப்லெட்டிங்ன்றது. இப்ப நாங்க டேப்லெட் எல்லாம் இந்த சின்ன சின்ன துண்டா உடைச்சதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். சரியா? இதுக்கும் நல்ல மெஷின்ஸ் பயன்படுத்துறாங்க. டபுள் பாண்ட் மிக்சர் இந்த மாதிரி மெஷின்ஸ் பயன்படுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும். சரியா? இப்ப மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்ப எல்லாம் முடிச்சு. சரியா? அடுத்து இந்த மெஷினுக்கு போகணும். சரியா? இந்த மெஷினுக்கு போயிட்டு டேப்லெட்டிங் பண்றது. சரியா? இந்த மெஷினுக்கு போய் டேப்லெட்டாக உருவாக்குறது தான் கடைசி ஸ்டெப். சரியா? டேப்லெட்டாக உருவாக்குறது தான் கடைசியான ஸ்டெப். இதுக்கு நாங்க டேப்லெட்டிங், கம்பேக்ஷன், சரியா, இது மாதிரி வேர்ட்ஸ் கொடுக்குறோம். இப்ப டேப்லெட்டிங் வார நேரம் அதுல 3 ஸ்டெப் இருக்குது. இதை நீங்க பார்க்காம இந்த பிக்சரை பார்த்து என்ன விஷயம் ஃபர்ஸ்ட் விளங்கெடுக்கணும். சரியா? இதான் டேப்லெட்டை கடைசியா டேப்லெட்டா கொண்டு வந்து இஜெக்ட் பண்ணக்கூடிய மெஷின். இதான் டேப்லெட்டா மாத்தக்கூடிய அந்த மெஷின் ஸ்ட்ரக்சர். சரியா? இதை எடுத்தாண்டு சொன்னா மேல அப்பர் பஞ்ச் இருக்குது, லோவர் பஞ்ச் இருக்கு. இதை பார்த்து யோசிச்சுட்டு கூட ஒரு டேப்லெட்டா இப்படி அனுப்புறாண்டு. இதுவும் ஒரு மெஷின் மூலம் பல்கா ஒரே அடியா டேப்லெட்டா மாத்தி அங்கெல்லாம் அனுப்பப்படுது. சரியா? அப்ப இதை எடுத்தாண்டு சொன்னா இதுல அப்பர் பஞ்ச் ஒன்று இருக்குது, லோவர் பஞ்ச் இருக்குது. இது அச்சு, டை மீன் அச்சு. சரியா? இந்த அச்சுல பவுடர்ஸ் இப்ப நாங்க தயாரிச்ச மிக்சர் இருக்கு இல்லையா, லாஸ்டா மிக்சர் இதுக்குள்ள அப்படியே அட் ஆகுது. அதுக்குள்ள அப்படியே வருது. மஷின் ப்ரோசஸ்ல அப்படியே வருது. சரியா? அப்படியே இதுல சேர்ந்ததுமே இத நாங்க சொல்றது டை ஃபில்லிங். அச்ச ஃபில் பண்றது, அவ்வளவுதான். அச்ச ஃபில் பண்றது. சோ தட் we are calling டை ஃபில்லிங். சரியா? டை ஃபில்லிங், டைய ஃபில் பண்றதால நாங்க டை ஃபில்லிங் சொல்றோம். சோ டை ஃபில் பண்ணத்தோட என்ன செய்யுது? Lower punch at its bottom position, upper punch outside the die. இந்த டைம்ல லோவர் பஞ்ச் அது பாட்டுக்கு பாட்டம் பொசிஷன்லையும், அப்பர் பஞ்ச் அது பாட்டுக்கு மேலையும் இருக்கும். இது எந்த டைம்ல? முதலாவது டை ஃபில்லிங் ஸ்டேஜ்ல தான் இது நாங்க சொல்ற விஷயம். சரியா? இது முதலாவது டை ஃபில்லிங்ல இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். தென் அதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுண்டா, லோவர் பஞ்ச் மூவ்ஸ் அப் to remove excess powder than needed per tablet. இப்ப இதுல அளவு ஒன்று இருக்குது, அந்த அளவை விட கூடையாக இருக்கக்கூடியது ரிமூவ் பண்ணணும் இல்லையா? சோ அந்த அளவை விட கூடையானதை ரிமூவ் பண்றதுக்காக வேண்டி லோவர் பஞ்ச் என்ன செய்யுது? மேல் நோக்கி நகருது. அதான் இதுல சொல்றது. Lower punch moves up to remove excess powder than needed per tablet. ஒரு டேப்லெட்டுக்கு தேவையானதை விட கூட இருக்கிறத ரிமூவ் பண்றதுக்கு இவங்க என்ன செய்யற? அப்படியே அழகா மேல போகும். இந்த மெஷின் அப்படியே போகும். சரியா? பெய்தாச்சு. தென் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யுதுன்னு சொன்னா, இவங்க மேல போனதுக்கு பிறகு இப்ப டேப்லெட் ஒன்று வரணும்னு சொன்னா இவங்க என்ன செய்யணும்? அப்பர் பஞ்ச் கீழ வரணும். விளங்குதா? இந்த அப்பர் பஞ்ச் கீழ வரணும். அப்பர் பஞ்ச் கீழ வந்தா தான் என்ன செய்யலும்? டேப்லெட் இவங்களுக்கு மேல வந்தா தான் டேப்லெட் சைஸ்ல ஃபார்ம் பண்ணலாம். அப்பர் பஞ்ச் மூவ்ஸ் இன்சைட் தி டை, force applied to compress powder into a tablet. சரியா? இப்ப இதுவரைக்கும் மேக்க போறது ஒரு பவுடர் ஃபார்மட், ஒரு கிரானியூல்ஸ் ஆகக்கூடிய பவுடர் ஃபார்ம்.
சோ இந்த ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஃபோர்ஸான இதுல வந்து அடிபடணும். ரெண்டும் நல்ல ஃபோர்ஸா அடிக்கிற நேரம் தான் டேப்லெட் ஃபார்ம் ஆகுது. சோ திஸ் இஸ் தி ப்ராசஸ் டேப்லெட் ஃபார்மேஷன். சரியா? இப்ப ரெண்டு பேரும் ஃபாஸ்டா அடிச்சு ஒரு ஃபோர்ஸால என்ன செய்யுது? டேப்லெட்டை ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்ப டேப்லெட்டை ஃபார்ம் பண்ணி மட்டும் வேலை இருக்கா? மஷினுக்குள்ள இருந்து பிரயோஜனம் இருக்கா? இல்ல. The next step is the tablet ejection process. So, last என்ன செய்றேன்? அப்பா பஞ்ச் வந்து அதோட வேலையை செஞ்சாச்சு. நல்லா ஃபாஸ்டா வந்து அடிச்சு டேப்லெட் உருவாக்கியாச்சு. சோ அவங்க அவுட் சைடுக்கு மூவ் ஆகுவாங்க. சரியா? லோவா பஞ்ச் ஆல்சோ இது என்ன அப் சைடுக்கு வந்து மூவ் ஆகும். ஏண்டிஸ் என்ன? அதன் மூலமாக இந்த டேப்லெட் வந்து வெளியாகிறது. சரியா? இப்போ ஓகே, நாங்க டேப்லெட்டை தயாரிச்சாச்சு. டேப்லெட்டை இஜெக்ட் பண்ணியாச்சு. தயாரிச்சு டேப்லெட் என்ன செஞ்சிட்டோம்? வெளியே மொத்தமா அனுப்பியாச்சு. சரியா? ஓகே, இப்ப நாங்க டேப்லெட்டை தயாரிச்சு முடிஞ்சு. அவ்வளவுதான். சரியா? இப்ப டேப்லெட்டிங் வேலை முடிஞ்சு. இதுதான் நாங்க டேப்லெட்டிங் சொல்லிட்டு என்ன உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துறது கிட்டத்தட்ட 45 நிமிஷம் எடுத்திருக்கேன். விளங்குதா? இத அவ்வளவுமே உங்களுக்கு டேலண்ட் இருக்கு, நீங்க ஸ்மார்ட்டா வேலை பாக்குறாண்டா ஜஸ்ட் 10 to 15 மினிட்ஸ்ல ரிவைஸ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு இது ஷார்ட் நோட் ஆகவும் ஒரு ஸ்டோரி ஆகவும் உங்களோட மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏண்டா இது எல்லாம் பாடமாக்கி பாடமாக்கி படிக்கணும்னா மடத்தனம். விளங்குதா? ஏண்டா ஃபார்மகாலஜி அதை லாஜிக்கலா அதுக்கு கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதால நான் சொல்றேன், இவ்வளவுதான். உங்களுக்கு இப்ப நல்ல நல்ல ரீகால் பண்ணி பாருங்க. முதலாவது எல்லாம் மிக்ஸ் தேவையானதையும் எடுத்தா நல்லா நிறுக்கணும். தென் நல்லா ட்ரை மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது நாங்க டேப்லெட்ஸ் இரண்டா கட்டாயம் கிரானியூல்ஸ்ல கிரானியூல்ஸ் ஆக இருக்கணும். ஸோ தட் நாங்க அக்ளோமரேஷன் கிரானியூலேஷன் வேலை செய்யறோம். தென் அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா வெட் கிரானியூலேஷன் பயன்படுத்தி இருந்தால் ஒரு லிக்விட் நாங்க ஆட் பண்ணி இருந்தோம்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும்? நாங்க அகைன் ட்ரைங் பண்ணணும், காய்ச்சணும். சரியா? தென் அதுக்கு பிறகு என்ன செய்யற? சின்ன சின்ன துண்டு துண்டா வெட்டுறோம். இந்த லார்ஜ் பார்ட்டிகல்ஸ் மாதிரி அவங்கள சின்னதா மாத்தணும். கிரானியூல்ஸா மாத்தினா கொஞ்சம் லார்ஜ் ஆகுது. சோ அதை நாங்க சின்ன சின்ன துண்டா கட் பண்ணிட்டு தென் அகெயின் கட் பண்ண பிறகு ஒரு ஒரு ஹோமோஜெனிட்டி வேணுமே. ஸோ அகெயின் மிக்ஸ் பண்றோம். மிக்ஸ் பண்ணி போட்டு அட் லாஸ்ட் வி ஆர் டூயிங் டேப்லெட்டிங் ஓ டேப்லெட் ஃபார்மேஷன். சரியா? இதோட நாங்க டேப்லெட் வச்சு செஞ்சு முடிச்சாச்சு. எங்களோட மெயினான சப்ஹெடிங் இந்த எடுத்துட்ட முடிச்சு. ஓகே, இப்ப எங்களை அடுத்த சப்ஹெடிங்க்கு மூவ் ஆக போறோம். இது விஷயத்த நான் முன்னாலே கொஞ்சம் 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 பேசியாச்சு. விளங்குதா? எக்ஸிபியன்ஸ் யூஸ்ட் ஃபார் டேப்லெட்ஸ். சரியா? ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுங்க. நாங்க அடுத்த சப்ஹெடிங்க ஸ்டார்ட் பண்றது முன்னால சின்ன ஒரு பிரேக்கா
ஓகே, நாங்க பார்க்க போறது வந்து எக்ஸிபியன் யூஸ் per டேப்லெட். நான் இப்படி ஹெட்டிங் போட்டதுக்கு நாங்க சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ட எக்ஸிபியன்ஸ் பேசுற நேரம் இதெல்லாம் மொத்தமாவே வரும். எக்ஸிபியன்ஸ் ஜஸ்ட் இருந்தால் இது ஓகே, சரி, அதை நாங்க மாத்திடுவோம். என்ன சில நேரம் கேள்வார் நேரம் மரா கேப்சூல்ஸ் எக்ஸிபியன்ஸ் நேரம் நோட்ஸ் தேடி திரியிறாங்க. அப்படி இல்ல, சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ட எக்ஸிபியன்ஸ் மொத்தமா இருக்கிறது ஓகே. அப்ப டேப்லெட்ஸ் மட்டும் இல்ல, சாலிட் டோசேஜ் ஃபார்ம் அது மேபி ஒரு கேப்சூலாக இருக்கலாம், மேபி டேப்லெட்டாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் நாங்க பயன்படுத்துற எக்ஸிபியன்ஸ். சரியா? ஓகே, எதுக்காக எக்ஸிபியன்ஸ்? நல்லா யோசிங்க. ஒரு ஏபிஐ, ஒரு மருந்துல இருக்கக்கூடிய ஏபிஐ வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்கக்கூடிய நோயை கியூர் பண்ணும். எனக்கு தலைவலி அப்படின்னா சிட்டமைனோஃபென், பேரஸ்டமால் இருக்கக்கூடிய சிட்டமைனோஃபென் எனக்கு அதை கியூர் பண்ணுது. ஓகே, அதுக்காக எனக்கு சிட்டமைனோஃபென் டிரெக்டா எடுத்து குடிக்கலுமா? அது ஒரு கெமிக்கல், அது ஒரு சப்ஸ்டன்ஸ் செய்யலாம். சரியா? அப்ப சிட்டமைனோஃபெனை மட்டும் வச்சு எனக்கு ஒரு டேப்லெட் செஞ்சு தரலாமா? ஏலாம். அது சின்ன அளவாக இருக்கும். மேபி அது மேனுஃபேக்சர் பண்ற நேரம் அது அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல டிட்டோரியேட் ஆகிடும். ஸோ தட் அந்த இடத்துல டேப்லெட் மேனுஃபேக்சர் பண்ணணும்னா எக்ஸிபியன்ஸ் தேவை. சரியா? ஒரு கேப்சூலை மேனுஃபேக்சர் பண்ணணும்னா எக்ஸிபியன்ஸ் தேவை. ஏபிஐயை மட்டும் வச்சு ஒன்றும் செய்ய இயலாது. ஸோ தட் எக்ஸிபியன்ஸ் ஆட் பண்ணப்படுது. ஒரு மருந்து இருக்கும், அது வாசம் கசப்பு எடுக்கவே இயலாண்டா, அதை நீங்க உங்களுக்கு தந்தா குடிப்பீங்களா? இல்ல. எனக்கு தந்தா குடிப்பேனா? இல்ல. சோ தட் அங்க யூஸ் பண்ற எக்ஸிபியன்ஸ ஒரு ஸ்வீட்னிங் ஏஜென்ட் போட்டு அதை டேஸ்ட் ஆக்குறாங்க. சோ தட் அதை பேஷண்ட்ஸ் எடுக்கிறாங்க. விளங்குதா? அதே மாதிரி இன்னொரு உங்களுக்கு சொல்லலாம். இப்ப ஒரே ஏபிஐ ஆனா கம்ப்ளீட்லி ஆக்ஷன் அதுல ஒன்று கொண்டு சில வித்தியாசங்கள் டிஃபரன்ஸ் வருது. பிகாஸ் ஆஃப் எக்ஸிபியன்ஸ். எக்ஸிபியன்ஸ் மாடிஃபை பண்ணுது, எக்ஸிபியன்ஸ் மாடிஃபிகேஷனை கொடுக்குது அகெயின். சரியா? நான் இந்த கிளாஸ் தொடங்கினதுல இருந்து, இந்த சாலிட் டோசேஜ் தொடங்கின இருந்து எல்லாமே உங்களுக்கு சரியா ஹைலைட் பண்ணிக்கோங்க, ஸ்டார் மார்க் போட்டுக்கோன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாத்துலயுமே கேள்வி வருது. சேம் வே எக்ஸிபியன்ஸ்லயும் ஏகப்பட்ட கேள்வி இருக்குது. பாஸ் பேப்பர்ல திறந்தா பார்க்கலாம், எம்சிக்யூஸ்ல தாராளமாக இருக்குது. சோ நீங்க இதையண்டா சிலது என்ன, இதுக்கு ஒரு ட்ரிக்கும் இல்ல, நீங்க பாடமாக்கி தான் ஆகணும். சரியா? இதுக்குரிய நீங்க பாடமாக்கி தான் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளவுதான். சரியா? இப்ப நீங்க கம்ப்ரெஷன் ப்ராப்பர்ட்டிஸ் கூட்டுறதுக்குன்னு சொன்னா யார் எடுக்கலாம்? பல்கிங் ஏஜென்ட், பல்க் பண்றது, கூட்டுறது. நாங்க தனித்தனி தலைப்பா பார்க்க போறோம், பயப்பட வேணாம். ஓ லுப்ரிகேட்டிங் ஏஜென்ட், வழுக்கிற தன்மையை கொடுக்கறது. தென் ஆர்கனோலெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இம்ப்ரூவ் பண்றா, ஒரு இனிப்பை கொடுக்கறது ஸ்வீட்னிங் ஏஜென்ட், சுக்ரோஸ், சக்கரைன். ஃபிளேவரிங் ஏஜென்ட் நல்ல ஒரு ஃபிளேவரை கொடுக்கறது லெமன், ஆரஞ்சு, மென்தால். அடுத்து கலரிங் ஏஜென்ட், டேப்லெட்ஸ் எடுத்தாலும் சில பேர் சொல்லுவாங்க நல்ல சாக்லேட் கலர்ல இருக்கு, நல்ல ரெட்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி கலரிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணி தான் அப்படி எடுக்கிறாங்க. பிரில்லியன்ட் ப்ளூ, டார்ட்ரசின், டைட்டானியம் டை ஆக்சைடு. சரியா? தென் ஸ்டெபிலைசர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கட்டாயம். மைக்ரோபியல் இதால இன்ஃபெக்ஷன், இதால மைக்ரோ ஆர்கானிசம்ஸால எஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு ஸ்டெபிலைசர்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணப்படுது. ஓகே ஓகே, அடுத்த விஷயம் இப்ப நாங்க ஒவ்வொன்று ஒன்றா பார்க்க போறது. டயலுவன்ஸ் நல்லா தெரியணும், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் தெரியணும். ஆனா ஒரேடியா எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களோட மைண்டுக்கு இருக்குமான்னு கேட்டா இல்ல, அப்படி ஒரேடியா நிக்காது. மேபி நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்கிற ஒருத்தராக இருந்தா நல்லா மைண்ட்ல நிக்கும் ஒரேடியா. இதெல்லாம் நீங்க இப்பதான் பாக்குறீங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம். ஈவன் உங்களுக்கு இதை ரீட் பண்றது கூட கஷ்டமா இருக்கு. ஏன்னா நானும் இதேதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணது. ஆனா போக போக பழகிடும், பாடமாக்கி கொள்ளும். சரியா? அப்படி ஒரேடியா பாடமாக்க கஷ்டம்னா பாஸ்ட் ப்ரிபகேஷன்ஸோட இதுக்கு இது இதுக்கு இதுன்னு அப்படி கொஞ்சம் இது பண்ணி பாடமாக்கி வைக்கலாம். சரியா? பாருங்க, பேரே எத்தனை இருக்குது. டயலுவன்ஸ் ஓ ஃபில்லர்ஸ் ஓ பல்கிங் ஏஜென்ட்ஸ் ஓ பேஸ், எல்லாமே சிமிலர் டேர்ம்ஸ். பாஸ் பேப்பர்ல சில நேரம் பேஸ் கேட்பான், சில நேரம் ஃபில்லர்ஸ் கேட்பான், சில நேரம் பல்கிங் ஏஜென்ட்ஸ் கேட்பான், சில நேரம் டயலுவன்ஸ் கேட்பான். அதனாலதான் நான் எல்லாமே போட்டு வச்சிருக்கேன். சரியா? அப்ப நீங்க இதெல்லாம் சிமிலர் டேர்ம்ஸ்ன்ற விஷயம் தெரியணும். இப்ப நாங்க இந்த டயலுவன்ஸ் ஃபில்லர்ஸ் இவங்க ஏன் பயன்படுத்துறோம்னு சொன்னா, ஒரு டேப்லெட், ஒரு கேப்சூல்ட பாடிய
ஒரு ரீசனபிள் சைஸுக்கு ஃபார்ம் பண்றதுக்காக வேண்டி ஒரு வெயிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு பல்கை கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான் டயலுவன்ஸ் என்று சொல்றது. சரியா? ஒரு நியாயமான சைஸை ஃபார்ம் பண்ணணும். சோ அந்த நியாயமான சைஸை ஃபார்ம் பண்ணணும் என்று சொன்னா அதுக்கு ஆட் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இவங்க. லாக்டோஸ் பிபி, டெக்ஸ்ட்ரோஸ், ஸ்டார்ச் மா, சுக்ரோஸ், மனிட்டோல், டைகால்சியம் பாஸ்பேட். ஓ அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கால்சியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் ஓ ட்ரைகால்சியம் பாஸ்பேட், மைக்ரோ கிறிஸ்டலின் செல்லுலோஸ். சரியா? இது எல்லா எக்ஸாம்பிளும் தெரியணும். இதுல எனக்கு வேறையா விளங்கப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க அகெயின் அண்ட் அகெயின் சொல்லி உங்களோட மைண்டை ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் எழுதி பார்த்து பாஸ் பேப்பர் கொஷன்ஸை பார்த்து மைண்டுக்குள்ள வேணும். இப்பவே என்னடா பாஸ் பேப்பர் கொஷன்ஸ் பார்க்கணுமான்னு கேட்டா அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா அது இல்லை. இப்பவே பாக்குற ஆட்கள் தான் ஸ்மார்ட்டா வேலை செய்யற ஆட்கள். இந்த தியரியை 4 முறை படிக்கிறத விட ஒருக்கா படிச்சுட்டு பாதியிலே நீங்க பாஸ் பேப்பர் கேள்விக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அந்த 4 முறை படிக்கிற ஆளையும் விட நீங்க ஸ்மார்ட்டா வேலை செய்வீங்க. விளங்குதான்? சரியா? ஏன்னா இதெல்லாம் புது புது வேர்ட்ஸ் தான், ஒரே அடியா அவங்களோட மைண்டுக்கு போகாது. கேள்வி ஒரு டச் பண்ணி பண்ணி படிக்கிறேன்னு மோல்ல விளங்கும். ஒரே கேள்வி ரிப்பீட் ஆகும். டயலுவன்ஸ் என்ற நேரம் ஸ்டார்ச்சும் லாக்டோஸும் நிறைய இடத்துல கேள்விப்படுது, கேள்வியில வருது. சோ உங்களுக்கு ஒன்றும் இல்லைண்டாலும் லாக்டோஸும் சுக்ரோஸும் ஸ்டார்ச்சும் மைண்டுக்கு போய்த்திரும். அதுவே அவங்களுக்கு சில நேரம் ஹெல்ப் அமையும். விளங்குதா? மிச்சம் உள்ளது இல்லாட்டியும். Okay, again, diluents என்ற நேரம் example, lactose BP, dextrose, starch, sucrose, mannitol, dicalcium phosphate or tricalcium phosphate, microcrystalline cellulose. ரிசர்ச் பண்றது ஒன்றும் இல்லை. இதுல மேலதிகமா டீட்டெயில் சர்ச் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. வேணும்டா கூகுள்ல போட்டோஸை சர்ச் பண்ணி பார்த்து மைண்டுக்குள்ள ஞாபகம் வைக்க பாருங்க. அவ்வளவுதான் டயலுவன்ஸுக்குரிய எக்ஸ்பிளனேஷன். நான் சும்மா இதை இழுக்க விரும்பல. நீங்க உங்களோட இது பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் பைண்டிங் ஏஜென்ட். பைண்டிங் என்று செல்றதோட உங்களோட மைண்டுக்குள்ள வரணும். பைண்டிங் அப்படின்றால் என்ன? பைண்டிங் என்றா என்ன? ஒட்ட வைக்கிறது. சேம் வே நாங்க எடுக்கக்கூடியது ரெண்டு ஆட்கள், ரெண்டு குரூப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஒன்று ஏபிஐ, தென் எக்ஸிபியன்ஸ். சரியா? இவங்க ரெண்டு பேரையும், எக்ஸிபியன்ஸ் ரெண்டு இல்ல அதை விட கூடயும் இருக்கும் இல்லையா? இவங்க ரெண்டு பேரையும் ஒட்ட வைக்கிறதுக்காக பயன்படுத்துறதுதான் யாரு? பைண்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. They are used to bind API and excipients together to get the required hardness of the tablet. டேப்லெட்டுக்கு ஒரு ஹார்ட்னஸ் இருக்குது, ஒவ்வொரு டேப்லெட்டுக்கும் ஒவ்வொரு ஹார்ட்னஸ் அளவு இருக்குது. அப்ப தேவையான அந்த ஹார்ட்னஸ் எடுக்கிறதுக்கு நாங்க பயன்படுத்துற அந்த ஏஜென்ட், அதை ஒட்ட வைக்கிற ஏஜென்ட்டுக்கு தான் நாங்க சொல்றது பைண்டிங் ஏஜென்ட்ஸ். For that one example, acacia mucilage, tragacanth mucilage, gelatin, methyl cellulose, ethyl cellulose, polyvinyl pyrrolidine, starch mucilage, sucrose. சரியா? இதுவுமே பாடமாக்கி தான் ஞாபகம் வைக்கணும். ஜெலட்டின் எல்லாம் அழகா உங்களுக்கு மைண்ட்ல ஞாபகம் வைக்கலாம் இல்லையா? ஜெலட்டின் ஒரு ரெசிபி ஒன்று செய்யறேன்டா, ஒரு சாப்பாடு ஒன்று செய்யறேன்டா கூட ஜெலட்டின் ஆட் பண்ணா நல்ல ஒட்டுறத்தன்மையை, நல்ல கட்டித்தன்மையை கொடுக்கும். சோ அங்க பைண்டிங் ஏஜென்டா தான் ஜெலட்டின் நீக்குது. விளங்குதா? அப்ப ஜெலட்டின் என்ற விஷயம் உங்களுக்கு இப்பவே மைண்டுக்குள்ள பெய்த்திரும். சரியா? ஒட்ட வைக்கிற தன்மையை கொடுக்கறதுன்றது உங்களுக்கு இப்பவே மைண்டுக்குள்ள பெய்த்திரும். சரியா? அதோட இது கன்ஃபார்ம் இல்ல, மேபி உங்களுக்கு யூஸ் ஆக இருக்கும். இந்த மியூசிலேஜ் என்ற வேர்ட் கம், கிட்டத்தட்ட கம் மாதிரி. சோ மேபி உங்களுக்கு தெரியாத டைம்ல கூட மியூசிலேஜென்டா அது ஒரு பைண்டிங் ஏஜென்டாக இருக்கலாம் அப்படி கெஸ் பண்ணலாம். சரியா? அது ப்ராப்பரான வே இல்ல. நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் தாரேன். கேள்வி செய்யற நேரம் மியூசிலேஜென்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு பைண்டிங் ஏஜென்டா எடுக்கலாம். அதுக்காக வேற கூட வித்தியாசம் படலாம் மோஸ்ட் ஆஃப் தி டைம், தெரியாத சந்தர்ப்பத்துல. ஓகே, சரியா? அப்ப acacia mucilage, tragacanth mucilage, gelatin, methyl cellulose, ethyl cellulose, PVP, polyvinyl pyrrolidine, starch mucilage,
and then sucrose. Binding agents. சரியா? Okay, the next one is absorbance. அது என்ன absorbance என்று சொல்றது? ஓகே, கொஞ்சம் இருங்க. இந்த பவர் கனெக்ஷன் குறைஞ்சிட்டு போகுது, பாப்போமே. செய்யலாம், பிரச்சனை இல்லை. சரியா? அப்சர்பன்ஸ் அப்படின்ற நேரம் இப்ப நீங்க அடுத்த டைப் ஆஃப் எக்ஸிபியன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இப்ப நான் சேர்த்து போறதெல்லாம் எக்ஸிபியன்ஸ்ட வகைகள். கலரிங் ஏஜென்ட், ஓர்கனோலெப்டிக்ல ஸ்வீட்னிங் ஏஜென்டா இனிப்பு சுவையை கொடுக்கிறது. ஃபிளேவர் ஒரு ஃபிளேவர் மணத்தை கொடுக்குமா, கலரை கொடுக்கிறது. தென் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். தென் அடுத்தது என்ன, டயலுவன்ஸ். அடுத்தது அங்கால பைண்டிங் ஏஜென்ட்ஸ், இது ஒரு டைப், அதுக்குரிய எக்ஸாம்பிள். தென் அப்சர்பன்ஸ், அந்த பேசிஸ்ல அடுத்ததா வரக்கூடிய ஆள் அப்சர்பன்ஸ். சரியா? பாருங்க, கிளைடன்ட் எத்தனை, 9 டைப் ஆஃப் கிட்டத்தட்ட இருக்குது எக்ஸிபியன்ஸ். சரியா? அதுல இந்த அப்சர்பன்ஸ் அப்படி எடுத்துட்டு சொன்னா, இந்த அப்சர்பன்ஸ் என்ன செய்யும்டா, மாய்ஸ்சர் இன்டியூஸ் டிகிரடேஷனை இல்லாமல் ஆக்கும். அப்படின்டா உங்களுக்கு நான் சொல்றது. இப்ப சில டேப்லெட்டை வச்சு வெளியே வச்சீங்கன்னு சொன்னா என்ன செய்யும், அது தண்ணிய உறிஞ்சு 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 உடஞ்சு போய் திறப்பாக்கும். சரியா? அந்த தன்மையை இல்லாமல் ஆக்குறதுக்கு, நீர்த்தன்மையை உறிஞ்சி டிகிரேட் ஆகாம இருக்கிறதுக்கு, அதன் மூலமாக ஸ்டெபிலிட்டி என்ஷூர் பண்றதுக்கு ஆட் பண்ணக்கூடிய நாங்க எக்ஸிபியன்ஸ அப்சர்பன்ஸ் என்று சொல்லுவோம். சரியா? இந்த அப்சர்பன்ஸ் இப்படி சிலது ஆட் பண்ணியுமே, எங்கள்கிட்ட கால்சியம் கார்பனேட் லாஸ்ட் டைம் இதெல்லாம் பேஷண்ட் சொல்லுவாங்க, வச்சுக்கவே இல்லாதே, கரைஞ்சு போகுதே, உடைஞ்சு போகுதே. சில நேரம் இந்த மாய்ஸ்சர் இது பண்ண அப்சர்பன்ஸ் ஆட் பண்ணியுமே அதுல சில குவாலிட்டி இஷ்யூஸ் வருது. சரியா? இதெல்லாம் ரியல் ப்ராப்ளம்ஸ். அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காகத்தான் இவங்கெல்லாம் ஆட் பண்ணப்படுறது. அந்த மாய்ஸ்சரால வெளியே வச்சா திறந்து வைக்கல, கரைஞ்சு போகுது, ஊந்து போகுது, தண்ணி உறிஞ்சு உறிஞ்சு டிகிரேட் ஆகுது, உடைஞ்சு போகுது. அந்த மாதிரியான இஷ்யூவை தடுக்கிறதுக்கு தான் நாங்க என்ன செய்யறோம், அப்சர்பன்ஸை பயன்படுத்துறது. சரியா? பியூம் சிலிக்கா, மைக்ரோ கிறிஸ்டலைன் செல்லுலோஸ், மெக்னீசியம் கார்பனேட், காவலின், பென்டோனைட், மெக்னீசியம் ஆக்சைடு. சிலிக்கா சிலிக்கஜன் அப்படியாலும் ஞாபகம் வைக்க பாருங்க, அதை மட்டும். சரியா? இதெல்லாம் பாடமாக்கி வைக்கணும். வருது பென்டோனைட், இதெல்லாம் கேள்வியில வந்திருக்கு. நான் ஒரு 2 கேள்வியும் ஆட் பண்ணி வச்சிருக்கேன், பார்க்கலாம் எவ்வளவு தூரம் இன் டீட்டெயிலா வந்திருக்குது. சரியா? ஓகே, அண்ட் தென் கிரானியூலேட்டிங் ஏஜென்ட்லனா மாய்ஸ்னிங் ஏஜென்ட். யாரு இந்த கிரானியூல் அந்த தன்மையை கொடுக்கிறது, அவங்களும் கூட எக்ஸிபியன்ஸ் தான். கிரானியூல்ஸா ஃபார்ம் பண்றதுக்கு யாரு சப்போர்ட் பண்றன்றது. சரியா? அதுக்குள்ள யாரு வரும், ஆல்கஹால், மெத்திலீன் குளோரைடு, இவங்க வருவாங்க. சரியா? the next one is glidant or lubricant. இதுவும் நிறைய கேள்வியில கேட்ட விஷயம் தான். கிளைடன்ட் இல்லண்டா lubricant அப்படின்ட்டு சொன்னேன். சரியா? இப்ப கிளைடன்ட்னா, இது கிளைடன்ட் வேர்டுக்குரிய மீனிங்கே பொருள் மறந்துடும் சில பேருக்கு. எனக்கு பின்னால ஒவ்வொரு நடக்கிற நேரம் மறந்துருப்பாக்குமே, அப்படி இல்லாம நல்ல மைண்டுக்குள்ள பிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளைடன்ட் சொன்னா ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிய கூட்டுறது. லுப்ரிகன்ட் சொன்னா அந்த பஞ்ச்ல ஒட்டாம ஈஸியா வெளியே போறதுக்கு. நான் பார்த்தோமே, டைஸ் டேப்லெட் ஃபார்ம் பண்ற அந்த டைஸ் அதுல ஒட்டிட்டு இருக்காம ஈஸியா வெளியே போற தன்மையை கொடுக்கிறது. சரியா? இப்ப கிரீஸ் மாதிரி வலுக்கிற தன்மையை கொடுக்கிறது. சரியா? அவங்கதான் லுப்ரிகன்ஸாக வாங்க. சரியா? இவங்களுடைய வேலை ஃப்ளோ ப்ராப்பர்ட்டியை கூட்டி ஈஸியா ஸ்மூத்தா அந்த டேப்லெட் டைல இருந்து இஜெக்ட் ஆக வைக்கிற வேலை செய்யறதுதான் இந்த கிளைடன்ட் இல்லண்டா lubricant வேலை. சரியா? improve the flow property or prevent adherence of the granules, the punch or இது. சரியா? இதுக்குரிய எக்ஸாம்பிள் magnesium stearate or similar word term, stearic acid or calcium stearate, talcum powder. சரியா? இந்த பவுடர்ஸ்ல வரமே வீட்டுல பாவிக்க, அந்த பவுடர்ஸ்ல இருக்கும் talcum. அடுத்தது இந்த கரம்போர்டு போடுறது, அதுக்கெல்லாம் டால்கம் பவுடர் சொல்றேன். சரியா? இந்த டால்கம் பவுடர் என்ன செய்யற, டால்கம் என்ன செய்யற, நல்ல ஒரு ஃப்ளோ ப்ராப்பர்ட்டியை தான் கொடுக்கிறது.
விளைச்சா அவங்க வந்து நல்ல ஒரு ஃப்ளோ ப்ராப்பர்ட்டியை தான் கொடுக்கறது. சரியா? அப்ப இந்த டால்ஃப்ன்ற விஷயம் எல்லாம் மறக்காம உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க இயலும். என்ன நல்ல வலுக்கிற தன்மையை கொடுக்கறது. சரியா? ஓகே. அடுத்தது வந்து லிக்விட் பரஃபீன். பரஃபீனையும் நான் இதில் இப்போ சர்ச் பண்ணி காட்டுறேன். பரஃபீனும் வந்து செய்யற விஷயம் வந்து ஆஹ், நல்ல வழுக்கு தன்மை கொடுக்கிறது. சரியா? சரிங்க, நான் சார்ஜ் கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அதை காட்டுறேன். அடிச்சுடுங்க வந்து போன. ஓகே, ஒரு நான் லிக்விட் பரஃபீனை காட்டுறேன். அதை பார்க்கலும் நல்ல ஒரு கிரீஸ் மாதிரியான ஒன்று. லிக்விட் பரஃபீன்டா லிக்விடாக இருக்கும். இது இல்ல, ஒயிட் சோப் பரஃபீன், எல்லோ சோப் பரஃபீன் தான் நல்ல இது மாதிரி காட்டுது. சரியா? லிக்விட் பரஃபீன் லிக்விட் தன்மையோட இருக்கும். இவங்களும் கூட அந்த நல்ல வழுக்கிற தன்மையை கொடுக்கிறார். பாருங்க, இது வந்து எங்களுடைய பார்மசியூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன் கிரீம்ஸ் இதை தயாரிக்கிற நேரம் நாங்க ஆட் பண்றது கொலாய்டர் சிலிக்கா, பொலியத்திலின் கிளைகோல், ஹைட்ரஜனேட்டட் வெஜிடபிள் ஆயில், இவங்க எல்லாம் கிளைடன்ஸுக்கான எக்ஸாம்பிள். சரியா? ஓகே, அடுத்தது வந்து டிஸ்இன்டிகிரண்ட். அது என்ன டிஸ்இன்டிகிரண்ட்? டிஸ்இன்டிகிரண்ட் என்ற வேர்டுக்கான மீனிங்கை நீங்க விளங்கெடுக்கணும். சரியா? இப்ப நீங்க டேப்லெட்டா குடிக்கிறீங்களே, இப்ப நான் டேப்லெட்டா குடிக்கிறேனே, அப்படியே போய் எங்களோட பாடிக்குள்ளேயும் டேப்லெட்டாவே இருந்தா பிரயோஜனம் இருக்கா? அதாவது ஆக்ஷன் கிடைக்குமா? இல்ல, அது உடையணும். எங்களோட பாடிக்குள்ள போற நேரம் அது சிதையணும், அது உடையணும். தென் அதுக்கு பிறகுதான் அதுல இருந்து எங்களுக்கு தேவையான பர்டிகுலர் ஆக்ஷன் கிடைக்கும். அண்ணாந்து நாங்க உடையிறாண்டு செல்றேன், அண்ணாதான் செல்லுது டிஸ்இன்டிகிரேட், டிசின்டிகிரேஷன் என்று. சரியா? அந்த டிசின்டிகிரேஷனை கொடுக்கிற சப்ஸ்டன்ஸ், அந்த டிசின்டிகிரேஷன் தன்மை உருவாக்குற சப்ஸ்டன்ஸுக்கு நாங்க பொதுவா கொடுக்கக்கூடிய ஒரு டேர்ம் தான் டிஸ்இன்டிகிரண்ட் வேர்ட். விளங்குதா? அதுக்கு நாங்க பொதுவா சொல்லக்கூடிய அந்த பேரு தான் டிஸ்இன்டிகிரண்ட் என்றது. சரியா? இப்ப டிஸ்இன்டிகிரண்ட் என்ன செய்யும் என்று சொன்னா, இந்த டிஸ்இன்டிகிரண்ட் வந்து வாட்டரோட படுகிற நேரம். இப்ப நீங்க டேப்லெட்டை குடிச்சீங்க. சரியா? டேப்லெட்டை குடிச்சிட்டு அது பாடிக்குள்ள போயிட்டு பாடி வாட்டரோட டச் ஆகிற நேரம் அது ஸ்வெல் ஆகும். அது டிஸ்இன்டிகிரேட் ஸ்வெல் ஆகி பிரேக் ஆகி டேப்லெட் வந்து ஓப்பன் ஆகும். டேப்லெட் உடைஞ்சு ஓப்பன் ஆகும். சரி, அப்படி ஓப்பன் ஆகிற நேரம் தான் அதுல இருந்து தேவையான ஆக்ஷன் கிடைக்க போகுது. விளங்குதா? சரியா? அப்ப இந்த டிஸ்இன்டிகிரண்ட் ஆட் பண்றதால அதான் எங்களுக்கு தேவையான விஷயம். இதுக்காக கார்பன் டை ஆக்சைடு, மைக்ரோகிறிஸ்டலைன் செல்லுலோஸ், அயன் எக்ஸ்சேஞ்ச் ரெசின், சோடியம் ஸ்டார்ச் கிளைகோலேட், சோடியம் கார்பாக்சிமெத்தேட் செல்லுலோஸ், பாஸ்போவிடோன், சரி, இவங்க எல்லாமே டிஸ்இன்டிகிரண்ட்டுக்கான எக்ஸாம்பிள். எனக்கு இது கொண்டு ஹெல்ப் பண்ணலாம் நீங்க தான் அகைன் செல்லே. தென் இதை கொஞ்சம் பாடமாக்கி வைக்கணும். கிட்டத்தட்ட இது ஓரளவுக்கு கொஞ்சம் பாடமாக்கணும். சரியா? பாடமாக்கணும்னு கண்ணை மூடிட்டு பாடமாக்காம இந்த மாதிரி பாஸ் பேப்பர்ஸ் ட்ரை பண்ணி கொஞ்சம் பாடமாக்கணும். உங்கள்கிட்ட பாஸ் பேப்பர்ஸ் சாஃப்ட் காப்பி இருக்குதா? இல்லைன்னா நான் குரூப்ல ஷேர் பண்ணி விட்டுறேன். சரியா? அப்படி இல்லைன்னா சொல்லுங்க, நான் ஷேர் பண்ணி விடுறேன். கொஞ்சம் நீங்க பாருங்க. நீங்க இப்பவே பார்க்கணுமா அப்படி இப்படின்னு ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. இப்பவே பாக்குற மட்டும் உங்களுக்கு நல்ல. சரியா? இது பாருங்க, correctly match with their function. lactose diluent. சரியா பிள்ளையா? லாக்டோஸ்ன்றது என்னன்னு தெரியணும், எதுக்கான எக்ஸாம்பிள். டைலூன்ட்னா என்னன்னு தெரியணும். ஸ்டியரிக் ஆசிட் லூப்ரிகன்ட். பாருங்க, ப்ரோஸ்போவிடோன் டிஸ்இன்டிகிரண்ட். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சாதான் இந்த மாதிரி கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். இப்ப நாங்க நார்மலான கேள்வியோட பாக்குற நேரம் இது கொஞ்சம் எஃபர்ட் போடியா போடுறோம். ஆனா நீங்க ரெடியாக வேண்டிய ஒரு சாப்டர் இதுவும். சரியா? இதுவுமே டிஸ்இன்டிகிரண்ட் பேஸ் பண்ணி வந்த கேள்வி. சரியா?
ஓகே, இங்கே அடுத்து பார்க்க இருக்கிறது வந்து டேப்லெட் கோட்டிங். சரியா? டேப்லெட் கோட்டிங் பார்க்கணும். தென் அதுக்குரிய குவாலிட்டி இந்த விஷயம் பார்க்கணும். சரியா? என்ன செய்ய இந்த நான் டேப்லெட் கோட்டிங்கை இப்போ ஸ்டார்ட் பண்ணவா இல்லை நாளைய கிளாஸுக்கு வைக்கட்டுமா? உங்களோட ஐடியா என்ன? ம் அடுத்த முக்கியமான விஷயம், இந்த கேள்வியை கட்டாயம் செய்யுங்க. விளங்குதா? சரியா? இதை செய்யுங்க, இதையும் செய்யுங்க. செஞ்சுட்டு உங்களுக்கு ஆன்சர் இல்லைண்டா கேளுங்க. ஆன்சர்ஸை குரூப்ல ஷேர் பண்ணுங்க. விளங்குதா? இயரோட ஷேர் பண்ணா உங்களுக்கு பார்த்து கேளும். செஞ்சு நீங்க இதுக்குரிய டிஸ்கஷனை எழுதி வைங்க. லாக்டோஸ் டயலோன் சரியா பிள்ளையா உங்களுக்கு கொஞ்சம் எழுதியோ கொஞ்சம் நோட் பண்ணியோ வைங்க. வச்சாதான் உங்களோட மைண்டுக்குள்ள இது என்ன விஷயம் போகும். இல்லைச்சா? சரியா? ஓகே, நான் இப்போ டேப்லெட் கோட்டிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணவா இல்லை நாளைய கிளாஸுக்கு வைக்கவா? உங்களோட ஐடியா என்ன? ம் மேடம் உங்களுக்கு எப்படி ஏழுமோ அப்படி செய்யணும், பிரச்சனை இல்லை. விலங்குல்லம்மா, உங்களுக்கு எப்படி ஏழுமோ அப்படி செய்யணும் மேடம், பிரச்சனை எனக்கு இல்லை. எனக்கு ரெண்டு மாதிரி ஓகே. உங்களுக்கு ஓவர் மாதிரி இருக்கேன்டா எனக்கு நிப்பாட்டலாம், இல்லைன்னா எனக்கு இதை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி? தொடர்ந்து கண்டினியூ பண்ணவா இல்லை நாளைக்கு வைக்கட்டா? ப்ராப்ளம் இல்லை மேம், கண்டினியூ பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, அதனால சரியா? ஓகே, அடுத்தது எங்களோட மெயினான இன்னொரு சப் ஹெட்டிங் வந்து டேப்லெட் கோட்டிங். சரியா? நாங்க ஒன்று பார்த்தாச்சு, டேப்லெட்டை தயாரிச்சு முடிச்சிட்டோம். தென் அதுக்கு நாங்க எக்ஸிபியன்ஸா என்னென்ன பயன்படுத்துறன்ற விஷயம் பார்த்தோம். அந்த சீரீஸ்ல வரக்கூடிய இன்னொரு சப் ஹெட்டிங் தான் கோட்டிங். டேப்லெட் கோட்டிங் நிறைய பேர் கோட் பண்ணிருப்பீங்க இல்லையா? ஒரு என்ன பலகாரம் செய்யற நேரமெல்லாம் கோட்டிங் கொடுக்கறது தானே. என்ன அந்த பயிற்றம் பணியாரம் இதெல்லாம் செய்யற நல்லா கோட்டிங் கொடுக்குறேன், அது மாதிரி தான் இதுவும் கோட்டிங். ஆனா அந்த கோட்டிங்மா இந்த கோட்டிங் ஈஸியா செஞ்சிடலாம். விளங்குதா? அந்த கோட்டிங் ஈஸியா செஞ்சிடலாம். ஏ இந்த கோட்டிங் அப்படி இல்லை. நீங்கள் நினைச்ச கண்ட கண்ட மாதிரி எல்லாம் கோட் பண்ணல. டேப்லெட் கோட்டிங் ஒரு நோய்க்காக எடுக்கிற மருந்துக்கு நாங்க கோட்டிங் கொடுக்கறது. அப்ப நாங்க இது ஏன் பண்றோம், எதுக்காக பண்றோம், கோட்டிங் நேரம் என்ன பயன்படுத்துறோம், டேப்லெட் கோட்டிங்ஸ்ல எத்தனை டைப் இருக்கு, இந்த விஷயம் எல்லாமே தெளிவா விளங்கெடுக்கும். சரியா? அகெயின் ஃபர்ஸ்ட் என்னம்மா, டேப்லெட் கோட்டிங்ல நிறைய கேள்வி, எம்சிக்யூ எஸ்சி. சரியா? இது ரெண்டுமே இருக்கு. அதால டேப்லெட் கோட்டிங்கையும் நாங்க தெளிவா படிச்சு வச்சுக்கணும். சரியா? அப்ப டேப்லெட் கோட்டிங் அப்படின்னு சொல்றது வந்து உங்களுக்கு நான் சிம்பிளா சொல்றேன்டா. ஒரு டேப்லெட்டை இப்படி ஒரு கோர், இது நான் டேப்லெட்டை கோர் என்று சொல்றது. டேப்லெட் மெயினான ஒரு பார்ட் தான் டேப்லெட் கோர் என்று சொல்றது. இந்த டேப்லெட் கோருக்கு மேல கொடுக்கக்கூடிய ஒரு லேயர். சரியா? இந்த டேப்லெட் கோரு மேல நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு லேயரை தான் நாங்க சொல்றது வந்து டேப்லெட் கோட்டிங். விளங்குதா? இதான் நீங்க மெயினான டேப்லெட் உள்ள இருக்கிறாள். சரியா? அதுக்கு வெளியால கொடுக்கக்கூடிய ஒரு லேயர். சரியா? ஒரு மிக்சர் ஆஃப் லேயரை தான் நாங்க சொல்றது வந்து கோட்டிங், டேப்லெட் கோட்டிங் அப்படின்னு சொல்றது. சரியா? பாருங்க, process of covering the tablet with one or more layers of mixture. நீங்க நோட் பண்ணணும், ஒன் or more layers of mixtures. அதுல தான் டைப்ஸ் நாங்க வேறுபடுறது. சில நேரம் ஒரு லேயரால கோட் பண்ணப்படுது, சில நேரம் மோர் தேன் ஒன் லேயரால கோட் பண்ணப்படுது. விளங்குதா? இப்ப நீங்க விளங்கெடுக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு உண்மையா இதை நீங்க விஷயத்தை விளங்கெடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல கோத்து கொடுக்கறது தான் டேப்லெட் கோட்டிங்கான டெஃபினேஷன். டிஃபைன் தி டேர்ம் டேப்லெட் கோட்டிங்கன்னா நீங்க மைண்டை கொண்டு வாங்க, நான் என்ன சொன்னேன், டேப்லெட் கோட். தென் அதுக்கால வெளியால கொடுக்கக்கூடிய ஒரு லேயர், மேபி அந்த லேயர்ல நாங்க இன்க்ளூட் பண்ண வேண்டிய ஒரு வேர்ட் தான் ஒன் or more layers. மேபி ஒரு லேயரால கோட்டிங் பண்றோம், ஓ மேபி மோர் தேன் ஒன் லேயரால கோட்டிங் பண்றது. சரியா? அதைத்தான் நாங்க சொல்ற விஷயம் டேப்லெட் கோட்டிங். சரியா?
அப்ப இந்த கோட்டிங் பண்ற நேரம் நாங்க பயன்படுத்துற இந்த மிக்சர்ல என்னென்ன இருக்குமெண்டா பாலிமர்ஸ் இருக்கும், கம்ஸ் ஜெலட்டின் மாதிரியான அந்த கம்ஸ் இருக்கும், சுகர்ஸ் இருக்கும், பிளாஸ்டிசைசர்ன்றது ஒரு மெயினான இன்கிரீடியன்ட். சரியா? ஒரு வழுக்கிற தன்மையை கொடுக்கக்கூடிய அதுதான் பிளாஸ்டிசைசர். சரியா? பிளாஸ்டிசைசர். சரியா? அண்ட் தென் கலரிங் இதுகள் இருக்கும். சரியா? இந்த கோட்டிங்கை வச்சு பெரிய வேலையில் காட்டப்படுது. சரியா? மோடிஃபை பண்ணப்படுது ட்ரக் ரிலீஸ். சரியா? நீங்க கேள்விப்பட்டிருக்கோ தெரியா, நீங்க டேப்லெட்ஸ் எடுத்தா பாருங்க, தியோஃபிலின், தடுமலுக்கெல்லாம் தர தியோஃபிலின் இருக்கே. சரியா? அந்த தியோஃபிலின் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல பின்னால போட்டிருக்கும் தியோஃபிலின் சஸ்டெயின் ரிலீஸ் டேப்லெட். நிஃபிடிபின் டேப்லெட் எடுத்தா நிஃபிடிபின் ப்ரொலாங் ரிலீஸ் டேப்லெட். சரியா? அப்படி ஈக்க போகுது. சரியா? இந்த மாதிரியான, அதாவது டேப்லெட் ரிலீஸ் ஆகிறத மோடிஃபை பண்றாங்க. விளங்குதா? எப்படி அந்த மேனுஃபேக்சரிங் டெக்னிக், இது ஒரு கோட்டிங்கை வச்சு எவ்வளவு ஒரு டெக்னிக் பண்றாங்க. விளங்குதா? இந்த இதை வச்சு எப்படி ஒரு மோடிஃபிகேஷன். விளங்குதா உங்களுக்கு? இந்த கோட்டிங்கை வச்சு ரிலீஸ் ஆகிறதே மாத்திர இப்ப மோடிஃபை பண்ணா அந்த டேப்லெட்டை காலையில எடுத்துட்டு நைட்டு எடுத்தா போதும். ஏன்னா அது ப்ரொலாங் மிச்ச நேரத்தை அதை ரிலீஸ் ஆகிற மாதிரி மோடிஃபை பண்றாங்க இந்த கோட்டிங்கோட ஹெல்ப்பால. அதே நார்மல் டேப்லெட்டாக இருந்தா காலையில குடிச்சிட்டு மறு லஞ்சுக்கும் குடிக்கிற மாதிரி இருக்கும். என்ன சொன்னா அதோட மோடிஃபிகேஷன் இல்லை, அது ஆக்ஷன் முடிஞ்சிடும். இந்த டேப்லெட் கோட்டிங்னு சொல்றது சின்ன விஷயம் இல்லை. இதால டேப்லெட் ரிலீஸ் ஆகிற தன்மையவே எங்களுக்கு மோடிஃபை பண்ணலாம். விளங்குதா? சரியா? அந்த அளவுக்கு இந்த டேப்லெட் கோட்டிங்கால செய்யலும் வேலை. சரியா? பொதுவா அடுத்த விஷயம், இந்த கோட் பண்ணப்பட்ட டேப்லெட்ஸ் எப்படி இருக்கும்? ஃபுல் ஃபினிஷ்டு, ஒரு எப்படி சாக்லேட் மாதிரி பார்க்க எப்படி இருக்கும்? ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கும். சரியா? ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கும். இது பொதுவாகவே கலர் பண்ணப்பட்டிருக்கும். டிக்ளோஃபெனக் சோடியம் இந்த மாதிரி எல்லாம் கலர் பண்ணப்பட்ட நல்ல பொலிஷ்டாக இருக்கும் டேப்லெட் கோட் பண்ணப்பட்டது. விளங்குதா? சரியா? இப்ப நீங்க இவ்வளவு மெயினா டேப்லெட் கோட்டிங்கண்டா என்னன்ற விஷயம் விளங்கிருக்கும். சரியா? மேலால கொடுக்குற ஒரு லேயர், அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் பயன்படுத்துறாங்க, இதால எங்களுக்கு டேப்லெட் ரிலீஸ் அந்த மோடிஃபிகேஷனே பண்ணலாம். இதை நாங்க தனியா ஒரு ஹெட்டிங்காவே பார்க்க போறோம். மோடிஃபைட் ரிலீஸ் டோசேஜ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங்காவே பார்க்க போறோம். சும்மா இல்ல, இதுல சஸ்டெயின் ரிலீஸ், எக்ஸ்டெண்ட் ரிலீஸ், ப்ரொலாங் ரிலீஸ், எத்தனையோ டைப் மோடிஃபிகேஷன் எத்தனையோ இருக்குது. அது எப்படின்னு சொன்னா, நார்மல் நிஃபிடிபின் டேப்லெட்டை குடிச்சா ஒரு நாளைக்கு மேபி 3 நேரம் குடிக்காது. அதே நேரம் நாங்க ப்ரொலாங் ரிலீஸ் ஒரு நாள் 3 நேரம் குடிச்சு போட்டோம்னா அது ஆக்ஷன் கூட, ஸோ தட் அந்த ஆள்ட ப்ரெஷர் லோ ஆகி போயிட்டு. விளங்குதா? இது ஒரு வேர்ட் ஆனதுக்கு, இந்த ப்ரோசஸ் உண்டானதுக்கு கம்ப்ளீட்டா ஆக்ஷனே சேஞ்ச் பண்ணுது. விளங்குதா? டேப்லெட் கோட்டிங் பவர் என்னன்னு விளங்குதா? சரியா? எத்தனையோ ரீசனுக்காக கோட் பண்றேன். சரியா? ஓகே. அடுத்தது கோட்டிங் மெத்தட்ஸ் அப்படின்னு எடுத்தா பேன் கோட்டிங், ஃப்ளூடிசைட் பெட் கோட்டிங், கம்ப்ரெஷன் கோட்டிங் இப்படி இருக்குது. இது அக்கார்டிங் டு தி மெஷின், கோட்டிங் மெஷின்ஸுக்கு ஏற்ப இது வருது. சரியா? இந்த கோட்டிங் மெத்தட் எங்களுக்கு பெரிய அளவில் தேவையில்லை. எங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் கோட்டட் டேப்லெட்ஸ் வந்து மெயினாக தேவை. சரியா? film coated tablet, sugar coated tablet, enteric coated tablet, compression coated tablet. compression coated tablet பெரிய அளவுல இல்ல. இந்த 3 இருக்கே முக்கியமான விஷயம். சரியா? இந்த 3 film coatedண்டா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். சுகர் கோட்டட்னா என்னன்னு தெரியணும். என்ட்ரிக் கோட்டட்னா என்னன்னு தெரியணும். ஏன் நாங்க அப்படி பண்றோம், அந்த மாதிரி ஒரு கோட்டிங் பண்றோம்ன்ற விஷயம் கூட கிளியரா தெரியணும். சரியா? இதே நீங்க பாடமாக்கு சரி வைக்கணும், வித் எக்ஸாம்பிள் தெரியணும். சரியா? ஓகே. ஃபில்ம் கோட்டட் அப்படின்னு சொன்னா பொதுவாகவே சின்ன வெரி தின் லேயராக இருக்கும். சரியா? சின்ன ஒரு லேயராக இருக்கும். நல்ல ஒரு தின்னான ஒரு லேயரால தான் அந்த டேப்லெட் கோர் வந்து கவர் பண்ணப்பட்டிருக்கும். சரியா? இதுக்கு நாங்க பாலிமர்ஸ் பயன்படுத்தி கோட் பண்றோம். சரி, இந்த வேர்ட் ஆக முக்கியமா கேள்வியில வார நேரம் எது தின்னானது,
இது சுகர் கோட்டட் வெயிட் கூடயா, ஃபிலிம் கோட்டட் வெயிட் கூடயா, இப்படியெல்லாம் கேள்வி வர பார்க்குது. என்ன சொன்னா சுகர் கோட்டண்டா எத்தனையோ லேயர்ஸ் செட் பண்ணப்படுது. சரியா? எத்தனையோ சரியா? அப்ப இதுல வந்து சின்ன ஒரு லேயர் தான் ஆட் பண்ணப்படுறது ஃபிலிம் கோட்டட்ல. சரியா? சுகர் கோட்டட் நேரம் எத்தனையோ சக்சசிவ் அப்படின்னா தொடர்ச்சியான எத்தனையோ கோட்டிங் நடக்கிறதால இதுல வெயிட் கூடுது. ஸோ ஃபிலிம் கோட்டட் சென்றதோடைய ஃபில்ம் ஃபில்ம் சின்ன ஒரு திரை மாதிரியான ஒன்று தான் வரப்போகுது. சரியா? இப்ப இது சின்ன ஒரு திரை மாதிரியான ஒன்று தான் ஃபிலிம் கோட்டட்ல வரப்போறது. சரியா? அதால இது வந்து வெரி தின்னாக இருக்கும். சரியா? சின்ன ஒரு லேயராகத்தான் இருக்க போகுது. சரியா? Coating tablets are involved in the deposition of thin film of polymer surrounding the tablet core. Tablet core சுத்தி சின்ன ஒரு film layer தான் இருக்க போகுது. சரியா? சுகர் கோட்டட் டேப்லெட் எடுத்தோம்னு சொன்னா சக்சசிவ் அப்ளிகேஷன் தொடர்ச்சியான சுக்ரோஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன் நடக்குது. சிரப் மாதிரியான எத்தனையோ அப்ளிகேஷன் வருது இதுக்கு மேல. சரியா? அதால இதோட வெயிட் வந்து நல்லா கூடுது. விளங்குதா? சக்சசிவ் அப்ளிகேஷன் ஆஃப் சுக்ரோஸ் பேஸ்ட் ஃபார்முலேஷன். கன்வென்ஷனல் பேன் மெத்தடால தான் அந்த மெஷினால தான் சுகர் கோட்டிங் பண்ணப்படுது. பொதுவாக இந்த மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் இவங்கெல்லாம் வந்து சுகர் கோட்டட் டைப்ல தான் வருது. சரியா? ஓகே, கம்ப்ரெஷன் கோட்டட் டேப்லெட் அப்படின்னு எடுத்து சொன்னா இங்க வந்து எப்படின்னா கிரானியூல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கிரானியூல்ஸ் வந்து கம்பேக்ட் பண்ணப்படுது, இந்த கம்ப்ரெஸ் பண்ணப்படுது, சுத்தி கோரை சுத்தி நல்லா இது பண்ணப்படுது. இது வந்து ட்ரை ப்ரோசஸ், இதெல்லாம் வெட்டே இது ட்ரை ப்ரோசஸ்ல வரும். சரியா? அதான் கம்ப்ரெஷன் கோட்டிங் அப்படின்னு சொல்றது. ஓகே, அடுத்தது வந்து என்டரிக் கோட்டிங் அண்ட் தென் ரீசன்ஸ். என்டரிக் கோட்டிங்கான ரீசன்ஸ், எங்களோட முக்கியமான கோட்டிங்ல ஒரு டைப் தான் என்டரிக் கோட்டிங். சரியா? இது யாருக்கு மிச்சம் ஹெல்ப்பாக இருக்கும்? என்டரிக் கோட்டிங்னா என்ன கேள்விப்பட்டிருக்கிறா? அஸ்பிரின் என்ட்ரிக் கோட்டட் டேப்லெட் இப்படி வரும். ஏன் என்ட்ரிக் கண்டா யாருக்கு மிச்சம் பிரயோஜனமாக இருக்கும்? என்ட்ரிக் கோட்டிங் யாருக்கு சொன்னா கெஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிற ஆட்கள் இருக்கேன் நம்மளுக்கு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். என்ன சொன்னா என்ட்ரிக் கோட்டிங் பண்றதால மெடிசின் எங்கட ஸ்டொமேக்ல ரிலீஸ் ஆகாம அப்படியே போய் எங்கட இன்டெஸ்டைன்ல ரிலீஸ் ஆகிறதுக்குரிய மாதிரி மோடிஃபை பண்ணப்பட்டிருக்கு என்ட்ரிக் கோட்டட் டேப்லெட்ஸ். விளங்குதா? இதுல வந்து கெஸ்ட்ரிக் அசிடால பாதிப்பு வராம ஒரு லேயர் வந்து டேப்லெட் கோருக்கு மேல ஆட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அதுக்கு மேல ஆட் பண்ணப்பட்டிருக்கிறதால எங்களோட ஸ்டொமேக்ல ரிலீஸ் ஆகாது. பொதுவாக நார்மலா டேப்லெட்ஸ் வந்து ஸ்டொமேக்ல ரிலீஸ் ஆகும், ஆனா இங்க ரிலீஸ் ஆகாம எங்க போகுது? எங்கட இன்டெஸ்டைனுக்கு போகுது. சரியா? அப்ப அந்த இன்டெஸ்டைன்ல போயிட்டு தான் ரிலீஸ் ஆகுது. சரியா? மெயினா நான் ஹைலைட் பண்ணிக்கிற விஷயம் tablets that are intend to resist gastric fluid. சரியா? மெயினான விஷயம் gastric fluidஆல எஃபெக்ட் ஆகாம இருக்கிறது. ஸோ அதால் எஃபெக்ட் ஆகாம இருக்கிறது சில மருந்து குடிச்சா நல்லா எரிஞ்சு வருமே, எரிவாமே, அதோடய ஒமிப்ரிசோல தருவாங்கல்ல எங்களுக்கு ஏண்டா. ஆனா அந்த மாதிரியான பாதிப்பு இவங்களுக்கு இல்லாம இருக்கும். சரியா? Usually they are prepared from granules or particles already covered with gastro-resistant coating. ஏன் நாங்க இப்படி செய்யறோம்? எதுக்காக நாங்க என்ட்ரிக் கோட்டிங் பண்ணணும்? எதுக்காக பண்ணணும்? ஒன்று கேஸ்ட்ரிக் அசிட் அட்டாக்க ப்ரிவென்ட் பண்றதுக்கு. சரியா? இல்லைன்னா லோ பிஹெச்ல ஸ்டேபிள் இல்லாத ஆளுக்கு ப்ரிவென்டிங் தி அசிட் அட்டாக் ஒன் ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் அன்ஸ்டேபிள் லோ பிஹெச். லோ பிஹெச்ல ஆக்டிவ் இல்லாத ஆட்களுக்காக வேண்டி நாங்க இது பண்றோம் எரித்ரோமைசின் ஃபார் எக்ஸாம்பிள். அண்ட் தென் stomach irritant gastritis தடுக்கிறது for example aspirin to help absorption of certain drugs which is differential absorption in small intestine. சிலது வந்து small intestine நல்ல விரும்பத்தகுந்த அளவு அப்சர்வ் ஆகும்.
சரியா? இதான் என்ட்ரி கோட்டிங்கான ரீசன். சரியா? ஓகே, அட்வான்டேஜஸ் அண்ட் தென் டிஸ்அட்வான்டேஜஸ் கோட்டிங்னா நாங்க நாளைய கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? கடைசி தடவை வைப்போம் வேண்டாம். இப்போ கடைசி நேரம் படிக்கிறது மைண்டுக்கு எந்த அளவு வரைக்கும் நாளை செக் பண்ணலாம் கோட்டிங். சரியா? முன்னுக்கு இதெல்லாம் செக் பண்ண தேவையில்லை, நாங்க கோட்டிங்கை பார்ப்போம் நாளைக்கு. ஓகே, இன்றைய கிளாஸை இதோட வைண்ட் அப் பண்ணிக்குவோம். ஏதாச்சும் டவுட் இருந்தா, இஷ்யூ இருந்தா சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த முக்கியமான விஷயம், லைவ் கிளாஸ் ஜாயின் ஆகுங்க டைமுக்கு ப்ளீஸ். சரியா? இல்ல நானும் இதுக்குரிய டைம் செப்பரேட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி தான் ரெடி ஆயிடும். சரியா? ஏன்னா அப்படி இருந்தா தான் எங்களை அந்த கொடுத்துக்கிற டைம் டியூரேஷன்ல வந்து இதை கவர் பண்ணிடும் சிலபஸ். ஓகே ஓகே. மேடம் வீக் சொல்லுங்க. டேஸ்ல வந்து கிளாஸ் டைம் போடுறது மாதிரி பாசிபிள் ஆயிருக்கு மேம். வெல்லுங்கல்லம்மா. வீக் டேஸ்ல யூடியூப்லயா? இல்ல மேம், வீக் டேஸ்ல. வீக் டேஸ்லயா? ஓ மேம். கொஞ்சம் நாங்க எல்லாத்தையும் சஜஷன் ஒன்று கேட்டு ட்ரை பண்ணுவோமே. வீக் டேஸ்ல எந்த மாதிரி டைம் ஓகேமா? மேம் நைட் ஓகே. டியூஸ்டே வெனிஸ்டே டியூஸ்டே வெனிஸ்டே மாதிரி ஓகே மேடம். என்ன மேம், சாட்டர்டே ஓகே. பட் எனக்கு யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் ஆகுது, டுமாரோ போகணும். அப்ப அதுக்கப்புறம் வந்து அங்க ஸ்டே பண்ணணுமே. அப்ப சாட்டர்டே சண்டே தானே, அப்ப ஃப்ரைடே ஈவினிங் தான் ஹோமுக்கு வரணும். நான் பஸ்ல வரணுமே. வந்து அப்ப வீக் வந்து டேஸ்ல. சண்டே. ஓ, சண்டே ஈவினிங் போகணும். அப்ப அந்த டைம் சண்டே லெக்சர்ஸ் மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது மேம். நான் லைவ்ல ஜாயின் ஆயிக்கொள்ள பாக்குறேன் மேடம். ஓகே, நான் நான் வந்து வீக் டேஸ்ல எல்மான்னு ஒரு சஜஷன் பார்ப்போம். நாளைக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண கஷ்டமாமா? நாளைக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை மேடம். நான் எப்படியும் நாளைக்கு அடுத்ததுல வந்து இருந்து. ஆஃப்டர்நூன் தான் போயிட்டு வருவோம். அந்த ஷிஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓகே வரேன் நாளைக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, நாங்க அடுத்தது கொஞ்சம் எல்லாருடைய சஜஷன் கேட்டு நெக்ஸ்ட் வீக் சேஞ்ச் ஓகே பண்ணிக்குவோம். மேம். சரியா? ஓகே மேம். டியூஸ்டே வெனஸ்டே மாதிரி ஓகே மேடம். அது ஓகே, பார்ப்போம் நாங்க. சரியா? ஓகே மேடம். ஜெசாக்கல்லா. அட்லீஸ்ட் ஒன்று சரி எங்களுக்கு அதுக்கு மாத்தினாலும் உங்களே கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா ஓ இருக்கும் ஓ என்ன? ஓ, அப்போ சாட்டர்டே வந்து ஜாயின் ஆகிட்டு அப்ப அந்த ஒரு நாள் மட்டும் அந்த டைம் மாத்தி இது பிரச்சனை சண்டே பண்ணிடுமே. மட்டும். ஓ ஓகேம்மா, மேடம், இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் அந்த ஓகே, மிஸ் ஆகினா கஷ்டம் அந்த ரெக்கார்டிங் பார்த்துக்கொள்ள. விளங்குது. அதான் அதான். ஓகேம்மா, ஓகே. ரெக்கார்டிங். ஓகே ஜெசாக்கல்லா. ஓகேம்மா.